ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை சொன்னீரே கர்த்தாவே. உண்மையாக எங்களே, தள்ளப்பட்ட எங்களே, ஆண்டவரே, சபிக்கப்பட்ட எங்களே, ஆண்டவரே, உண்ண ஆகாரம் இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் அனாதிகளா திக்கற்றவர்களா இருந்த எங்களுக்கு நீ தேவனாய் மட்டுமல்ல, தகப்பனாக வந்திரே கர்த்தாவே. ஆண்டவரை, உடன் பிறந்தவர்களைப் போல வந்திரே ராஜா. எங்கள் துக்கத்துக்கு ஆறுதலா இருந்திரே ராஜா. எங்கள் வறுமையிலே கர்த்தாவை நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்திரே ராஜா. ஆண்டவரை, விழுந்து போன எங்களை தூக்கி எடுத்திரே ராஜா. ஆண்டவரை, உலகம் மறந்த எங்களை நீ ஞாபகப்படுத்தி கொண்டிரே ராஜா. என் தேவனாகிய கர்த்தாவே, இதோ உன்னுடைய பாதங்களை நாங்கள் இறுக்கி பிடித்து ராஜா, தாரையா சாஷ்டாங்கமா விழுந்து கர்த்தாவே, ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கென்று காணிக்கையாய் கொடுத்து கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை நினைக்க ஏமாத்திரோம் அப்பா. எங்கள் ஜீவன் உன்னுடைய பார்வையிலே விலையேறப்பட்டதா எழுதினீரே ராஜா. உலகத்தில் மட்டுமல்ல, தெய்வீக காரியங்களிலேயும் எங்களை நிற்க வைத்திரே கர்த்தாவே. என் ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே உன்னுடைய பாதங்களை இறுக்கி பிடித்திருக்கிறோம் ஐயா. இதோ கர்த்தாவே, ஆலயத்தை தொடங்கி இத்தனை வருட காலங்களா, 50 வருடங்களா கர்த்தாவே, அநேக காரியங்களை நீ செய்து கொண்டு வந்தீரப்பா. எத்தனையோ ஆத்துமாக்களை கர்த்தாவே, சாத்தான் இருதய கண்களை குருடாக்கின அந்த கண்களை ராஜா திறக்கப்பட்டு ஆவிக்கு கனிகளை கொடுக்கும்படிக்கு ராஜா, ஆவியின் பிள்ளைகளாய் மாறும்படிக்கு ராஜா, சாத்தான் குருடாக்கின மனக்கண்களை நீ திறந்து வைத்தீர் அல்லவா ராஜா. கீழானதல்ல மேலானதே நாடி தேடு என்று சொன்னீரே கர்த்தாவே. எத்தனையோ ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு நீ சேர்த்து கொண்டீரே ராஜா. கர்த்தர் கட்டாராகில் கட்டுகிறவுடைய பிரயாசம் விருதா என்று சொன்னீரே ராஜா. பேதுருவே, இதோ உன் மீதிலே என் சபையை கட்டுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆனாலும் பாதாள லோகத்தில் சக்திகள் உன்னை மேற்கொள்ளாது என்று சொன்னீரே ராஜா. ஆமா ஆண்டவரே, அவனை பார்த்து சபை கட்டும் பொழுதே நீ சொன்னீர் அல்லவா கர்த்தாவே, உன்னை சாத்தான் ஆகப்பட்டவன் கோதுமை மணி போல சொலிக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் உன் விசுவாசம் குன்றி போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொன்னீரே ராஜா. சாத்தான் ஆண்டவரே, இன்றைக்கு சபையின் மத்தியிலே உலகத்தையும் பாவத்தையும் ஆண்டவரே கொண்டு வந்து போட்டு சாபத்தையும் கர்த்தாவே வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறான் அல்லவா ராஜா. சபை என்பது உன்னுடைய சரீரம் அப்பா. உன் சபை என்பது உன்னுடைய ஒவ்வொரு அவயவங்கள் அப்பா. இந்த சபைக்கு நீர்தான் தலை ஆண்டவரே. இந்த சபைக்கு மந்தைக்கு மெய்ப்பன் நீர்தான் ஆண்டவரே. இத்தனை வருடம் 50 வருடம் காலங்களாய் கர்த்தாவே ஆண்டவரே, உன்னுடைய ஆலயத்தையும் ராஜா, இந்த இடத்தையும் ஆண்டவரே, ஜனத்தையுமாக ஆண்டவரே நீ பெருக செய்து கொண்டு வருகிறபடியாலே உமக்கு கோடி கணக்கான ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் நீ பெருக வேண்டும் அப்பா. நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. நீ உயர்த்தப்பட வேண்டும் அப்பா. நாங்கள் தாழ்த்தப்பட வேண்டும் அப்பா. உன்னுடைய சித்தம் ஆண்டவரே எப்படி பரலோகத்தில் நிறைவேறுகிறதோ அப்படியா இந்த இடத்துல ஆண்டவரே நிறைவேற வேண்டும் அப்பா. ஒருவராகிலும் நித்தியத்தை இழந்து விடக்கூடாதப்பா. ஒருவராகிலும் சாத்தானுடைய கருத்துல போகக்கூடாதப்பா. ஒருவராகிலும் பின்வாங்கி போகக்கூடாதப்பா. ஏவாளை போல சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு வஞ்சனைக்குள்ளாக கூடாது கர்த்தாவே. யூதாசை போல பண ஆசைக்கு விழுந்து விடாதபடிக்கு ராஜா ஆண்டவரே, இயேசுவா போல உலகத்தின் ஆகாரத்துக்காக ஆண்டவரை நீ கொடுத்த ஸ்வீகார புத்திர ஆவியை இழந்து விடாதபடிக்கு ராஜா. தேவனே, எப்படி 11 சீஷர்கள் ஆண்டவரே, யூதாசு கர்த்தாவே பண ஆசைக்காக கர்த்தாவே அவன் ஆத்மாவையும் அவனுடைய சரீரத்தையும் ஆண்டவரே அவனுக்கு வைத்த சிங்காசனத்தையும் அவனுக்கு வைத்த மகிமையும் அவனுக்கு வைத்த நித்திய ஜீவனையும் சகலத்தையும் ஆண்டவரே ஆசை காட்டி ஆண்டவரே மோசம் செய்து ஆத்மாவே அழிந்து
வாழ்ந்து விட்டான் அல்லவா கர்த்தாவே. இன்றைக்கு அந்த பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்திலே சுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா ராஜா. அநேக பாகத்திலே உலகத்தின் ஆடம்பரங்களை காட்டி கர்த்தாவே, உலகத்தின் ஆசைகளை காட்டி கர்த்தாவே, உலகத்தின் பாவத்தின் சிற்றின்பங்களை காட்டி கர்த்தாவே, சாத்தான் இன்னைக்கு வஞ்சித்து கொண்டு வருகிறான் அல்லவா கர்த்தாவே. வேண்டா சுவாமி, ஒருவராகிலும் கெட்டு போகிறது உன்னுடைய சித்தம் இல்லையப்பா. ஒருவராகிலும் நித்திய ஜீவனை இழந்து ஆண்டவரை எரியும் அக்கினிக்குள் போகிறது உன்னுடைய விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஒருவராகிலும் நித்தியத்தை இழந்து இந்த உலகத்திலே ஆவிகளாய் சுத்தி அநேக பொல்லாத ஆவிகளில் கைகளிலே சிக்கிக்கொண்டு சித்திரவதைகள் படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தியை கொடுப்பா, தெய்வீக ஞானத்தை கொடுப்பா. பவுல் சொன்னாரல்லா, உலகத்தின் ஞானமோ பைத்தியம் என்று சொன்னானே ராஜா. தெய்வீக ஞானமுள்ள பிள்ளைகள் ஆண்டவரே, ஞானமுள்ள பெண்ணோ தன் வீட்டை கட்டுவாள் என்று சொன்னீரே ராஜா. அஞ்ஞானியான ஞானம் இல்லாத பெண்ணோ தன் கரத்தினாலே தன் வீட்டை இடித்து போடுவாள் என்று சொன்னீரே. வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும், உம்முடைய பிள்ளைகள் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், உம்முடைய பிள்ளைகள் ஓடுகிற பிள்ளைகளாய் காண வேண்டும், உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தத்திலே நிற்க வேண்டும் ஆண்டவரே. சாத்தானை எந்த காரணத்தை கொண்டு ஆண்டவரே சந்தோஷப்படுத்தக்கூடாது ராஜா. ஆண்டவரே, என் சத்துருக்கு விரோதமா உன் கரங்களை நீட்டும் ஆண்டவரே. தாவீதை பார்த்து சொன்னீரே, யுத்தம் செய்கிற தேவனாகிய நான் என்று சொன்னீரே ராஜா. அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது ராஜா ஆண்டவரே ஒரு சிறுவனா இருந்து ராஜா, ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே ஒரே ஒரு சிறு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தாவே அப்பேற்பட்ட கோலியாத்தை முறியடிக்க வைத்திரே. அப்பேற்பட்ட பலத்தை எங்களுக்கு கொடுவப்பா, அப்பேற்பட்ட விசுவாசத்தை கொடுவப்பா, அப்பேற்பட்ட வல்லமையை எங்களுக்கு கொடுவப்பா. சாத்தான் எங்களை பார்த்து தோக்க வேண்டாப்பா. நான் ஜெயித்தேன் என்று ராஜா, நான் அவனை ஜெயித்து விட்டேன், நான் அவளை ஜெயித்து விட்டேன், நான் அந்த குடும்பத்தை ஜெயித்து விட்டேன் என்று சொல்ல விட்டு கொடுக்காதே ஆண்டவரே, விட்டு கொடுக்காதே ஆண்டவரே. கர்த்தர் கிருபை பெருகட்டோப்பா, உன்னுடைய தயவு எங்கள் மீதில் பெருகட்டோப்பா, உன்னுடைய கரங்கள் எங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளட்டோப்பா. எங்கள் சூளை எப்பொழுது ஒரு அக்கினி எரியட்டோப்பா. எந்த உலகமோ பாவமோ சாத்தானோ அந்தகாரமோ ஆண்டவரே எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே ஒரு அக்கினி எங்கள் சூளை எரியட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தின் கோட்டுக்குள்ளே எங்களை பத்திரப்படுத்திக்கோ ராஜா. ஆண்டவரே, அந்த 5 திரு காயத்துக்குள்ளராக விழாவில் எங்களை பத்திரமா வைத்துக்கோ ராஜா. நாங்கள் உன்னுடைய கண்மணிகள் அப்பா, உன் கண்மணிகள் ஆண்டவரே. உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் என்று சொன்னீரே அப்பா. உன் கண்மணியா இருக்கிற அதுக்கேற்ற பரிசுத்தத்தையும் அன்பையும் கீழ்ப்படுதலையும் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் எங்கள் இடத்துல பிறக செய்யும் ஆண்டவரே. எந்த காரணத்தை கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் எதெல்லாம் இழந்து போனாலும் சரி அப்பா, பிச்சைக்காரர்களா அநாதிகளா பரதேசிகளா நாங்கள் வாழ்ந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த உலகத்திலே எல்லாம் எங்களை விரத்தாலும் சரி ஆண்டவரே, உமக்காக நிற்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காண வேண்டும், உமக்காக நாங்கள் வாழ்கிற பிள்ளைகளாய் காண வேண்டும். நீ கொடுத்த ஜீவன் உன்னுடைய பார்வையிலே விலையேறப்பட்டதல்லவா ராஜா. அல்பமான கொஞ்ச வருஷத்துக்காக கொஞ்ச நாளைக்காக நித்தியமானது யுக யுகமா இருக்கிற அந்த மகிமையை நாங்கள் எழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே கொஞ்ச நாளைக்காக உலகத்திலே வாழ்ந்து உலகத்தின் ஆசா பாசத்துக்கு வித்து நாங்கள் நித்திய நரகத்துக்குள்ள போகாதபடிக்கு ராஜா எங்களை பாதுகாத்துக்கோ ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்கள், எங்களை பலப்படுத்திக்கோ. நாங்கள் நிற்க முடியாதவர்கள், எங்களை நிற்க வைத்துக்கோ. நாங்கள் தடமாடுகிறவர்கள், எங்களுக்கு நீ ஒன்றுக்கோலாயிரும். எங்கள் மீது நம்முடைய கிருபை மட்டும் இருக்கட்டும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் மனசாட்சியிலே பேசும் ஆண்டவரே. இன்றிலே இருந்து புதிய இருதயத்தை கொடு ராஜா. இன்றிலே இருந்து பரிசுத்தத்தை பெருகச் செய்யும் ராஜா. இன்றிலே இருந்து ஆண்டவரே மோசேயின் இடத்துல இருந்த விசுவாசத்தை கொடுப்பா, ஆபிரகாம் இடத்துல இருந்த விசுவாசத்தை கொடுப்பா, எலியாவின் இடத்துல இருந்த விசுவாசத்தை கொடுப்பா. நீதிமான் விசுவாசத்தினாலேயே பிழைப்பான் என்று சொன்னீரே. அவன் பின் வாங்கி போகிறதுண்டானா என் ஆத்துமா அவன் மீதிலே பிரியமா இருக்காது என்று சொன்னீரே.
கர்த்தர் காத்துக்கொள்ளும். உம்முடைய தாசனை பலப்படுத்திக் கொள்ளும் வேண்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக வருடங்கள் உன்னுடைய சபைக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, உன்னுடைய தீர்மானத்துக்காக, உன்னுடைய நோக்கத்துக்காக, உன்னுடைய இஷ்டம் பரிபூர்ணம் ஆகிற வரைக்கும் ஆண்டவரே, சரீரத்தில் பலன் குன்ற போதிலோ ராஜா ஆண்டவரே, கண்கள் மத்தசமானாலும் கர்த்தாவே ஆண்டவரே, பலவீனங்கள் தாக்கின போதிலும் ஆண்டவரே, மீண்டுமாக கர்த்தாவே கலகை போல வாலிபத்தை வர பண்ணி ராஜா, இடவிடாதபடிக்கு சொந்து போகாதபடிக்கு செய்கிற இத்தனை வருட காலத்தின் ஊழியங்களே நீர் அவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. 50 வருடமா இந்த சபையை பாதுகாத்தீரே ராஜா. சாத்தான் எத்தனை போர் செய்து கொண்டு வந்தானே ஆண்டவரே, சபையே அழிக்க வேண்டும் என்று வந்தானே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் கட்டப்பட்ட சபை, உன்னுடைய ரத்தத்தினால சம்பாதித்த சபை, ஜீவனை கொடுத்து வாங்கி கொண்ட சபை நீர் பாதுகாத்து கொண்டு வந்தீரே அப்பா. எல்லா துதி ஸ்தோத்திர கனமான மகிமை என் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பரும் அடைக்கலமும் கோட்டையும் நம்பிக்கையான உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் தரமட்டுமா தாழ்த்தி கேட்கிறேன் நல்ல பிதாவே, ಆಮೇನ್. ಇದನ್ನಾಳಕ್ಕಾಗಿ ಕರ್ತರೆ ಸ್ತೋತ್ರಿಕರೆ. ಈ ದಿವಸಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உண்மையாகவே இன்னைக்கு நாளே சர்ச் டேன்னு சில பேர் வந்துக்கிறீங்க போல இருக்குது. ಇವತ್ತು ಕೆಲವರು ಚರ್ಚ್ ಡೇ ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವರು ಬಂದಿರಬಹುದು. உங்களை நம்பி நான் ஏதாவது சர்ச் டே இன்னைக்கு வச்சிருந்தா, ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಏನಾದರೂ ಚರ್ಚೆ ನಾವು ಇಟ್ಟಿದ್ದರೆ 10:30 மணிக்கு சர்ச் டேக்கு ஒரு வேளை எம்எல்ஏ கூப்பிட்டுருந்தாலும் வந்திருந்தாலும் நீங்கள்லாம் 5 பேர் 6 பேர் இருந்தால் என் மான மரியாதையெல்லாம் போயிட்டு இருக்கோம். 10:30ಗೆ MLA ಚರ್ಚ್ ಡೇ ಕರೆದಿತ್ತು ಇದ್ರೆ 4-5 ಜನ ಇದ್ದರೆ ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಹೋಗಿಬಿಡ್ತಿತ್ತು. சர்ச் டேனாக என்ன, சீக்கிரம் வந்து உட்கார வேண்டும், ஆண்டவர் அன்னைக்கு செய்த நன்மையெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். ಚರ್ಚ್ ಡೇ ಅಂದರೆ ಬೇಗ ಬಂದು ಕುಳಿತು ದೇವರು. போன வாரம் தான் சர்ச் டே இருந்தது. ಹೋದ ವಾರವೇ ಚರ್ಚ್ ಡೇ, ஜனவரி 12ஆம் தேதி தான் சர்ச் டே 1975. 1975 ஜனவரி 12ನೇ ತಾರೀಕು. அது எதுக்கு நான் தள்ளி போட்டு வச்சேன் 26ஆம் தேதி என்று சொன்னால், அன்றைக்கி எல்லாருக்கும் லீவ் இருக்கிறது என்று ஒரு வாரம் தள்ளி போட்டு வச்சேன். ಎಲ್ಲರಿಗೂ ಲೀವ್ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಜನವರಿ 26ನೇ ತಾರೀಕು ಅವರಿಗೆ ತಳ್ಳಿ ಹಾಕಿ ಅದನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சர்ச் டே ஒன்று நம்மளுக்கு ஒன்றும் ஏதாவது சர்ச்சுடைய ஒரு சட்டம் திட்டங்கள் விசுவாசிகளுக்கு சபைக்கு என்ன ஐக்கியம் என்றதெல்லாம் அன்னைக்கு பேசி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற நேரம், அவ்வளோதான். ಚರ್ಚ್ ಡೇ ಅಂದರೆ ನೀತಿ ನಿಯಮಗಳ ಸಭೆಯ ಎಲ್ಲ ಕಟ್ಟಳೆ ಕಾನೂನುಗಳನ್ನು ಓದಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮುಗಿಸಿ சபைக்கு மெம்பர்ஸுக்கு எப்படிப்படியான ரூல்ஸ் இருக்கிறது என்றெல்லாம் அன்னைக்கு அங்கே வெளியாகும். ಸಭೆಯ ಸದಸ್ಯರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಯಾವ ಯಾವ ಕಾನೂನುಗಳು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ವಿವರಣೆ ಮಾಡುವುದಾಗಿದೆ. அதை படிக்க வைக்க வேண்டியதாக இருக்கிறது, ಅದನ್ನು ಓದಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ. ஆனால் வேலை மேலே பார்த்தா ஏராளமான வேலை நிற்கிறது. ಮೇಲೆ ಇನ್ನೂ ಕೆಲಸವು ಬಹಳವಾಗಿ இன்னும் செய்ய 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 ஆயினே இருக்கிறது, லட்சம் போயினே இருக்கிறது. ದಿನವೂ ಮಾಡುತ್ತಾ ಹಣ ಖರ್ಚಾಗುತ್ತಿದೆ, ಕೆಲಸ முழுதும் எல்லாம் போய் பார்த்தா பாவம் ராபாலாம் வேலை செய்யறாங்க, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. காரணம் என்னன்னா புது புது காரியங்களை திட்டங்களை மேலே வகுத்து வைத்து ஒரு மாதிரி காரியங்களை செய்கிறபடியாலே பணமும் போது நாளும் எடுத்துக்கொள்ளுது. ಹೊಸ ಹೊಸ ಪ್ಲಾನ್ಗಳ ಮುಖಾಂತರ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ தள்ளி போட்டலான்னு. ಆದ್ದರಿಂದ ಚರ್ಚ್ ಡೇ ಯನ್ನು ತಳ್ಳಿ ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ தள்ளி போனா சர்ச்சு ஓப்பனிங் அல்ல, சர்ச்சு ஓப்பன் ஆச்சு, எல்லாம் ஆண்டவர் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதாச்சு 1 3 4 5 வருஷம் ஆச்சு. 4-5 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಚರ್ಚ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿ கட்டடம் கட்டி நான் சொல்றது, ಈ ಕಟ್ಟಡವನ್ನು ಕಟ್ಟಿ எழுತ್ತಿದ್ದಾರೆ. சர்ச் டே அன்னைக்கு வேணுமா இருந்தா முடிஞ்சா அவர் ரொம்ப பிஸியில் இருக்கிறாரு, ಅವರು ಬಹಳ ಬಿಸಿಯಾಗಿದ್ದಾರೆ. அவர் இப்போ ட்ரஸ்ட் போர்ட் சேர்மனாக வேற இருக்கிறாரு, எம்எல்ஏ வேற இருக்கிறாரு, ஜனம் சூழ்ந்தும் இருக்கும் அவரை. ಅವರು ಬಹಳ ಬಿಸಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಟ್ರಸ್ಟ್ ಬೋರ್ಡ್ மேலே அதே மாதிரி அவர் கையில் சும்மா அவர் ஓப்பன் பண்ண வச்சுட்டு ಮೇಲೆ ಅವರನ್ನು ಒಂದು ಓಪನ್ ಮಾಡಿಸಿಬಿಟ್ಟು சில காரியம் அவரை கேட்க வேண்டும். காரணம் என்ன, நம்மளுக்கு பார்க்கிங் பிளேஸ் ரொம்ப கஷ்டமாக்குது. ನಮಗೆ ಪಾರ್ಕಿಂಗ್ ಪ್ಲೇಸ್ ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ. கரடமாடி ஏதாவது இன்னைக்கு ரெடி ஆகி போச்சுனாக்கா அதில் இவருடைய பார்ட்னர் இருக்கிறார். இவர் ಅವರು ಗರ್ಡ ಮಾಡಲ್ ಪಾರ್ಟ್ನರ್ ಆಗಿರುವುದರಿಂದ அந்த நேரத்தில் அதில் கொஞ்சம் நம்ம இடம் கேட்கலாம்னா அவர் செய்வார். ಅದು ಸ್ವಲ್ಪ ಪಾರ್ಕಿಂಗ್ ಸ್ಥಳ ಕೇಳಿದರೆ ಖಂಡಿತ ಮಾಡುತ್ತಾರೆ. அதுக்காக வேற ஒன்றும் கிடையாது, ಅದಕ್ಕಾಗಿ ಹೊರತು ಬೇರೆ ಇದಕ್ಕಲ್ಲ. ஆகியால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நேரு கடந்து போனபடியாலே ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿರುವುದರಿಂದ 2 வார்த்தையை சொல்லி ஜெபத்துக்கு நம்ம போகலாம். 2-3 ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಮುಗಿಸೋಣ. பிலிப்பியர் நிருபம் 4 வார்த்தை பாருங்க. ಫಿಲಿಪ್ಪಿಯರ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ.
ಫಿಲಿಪಿಯರ್ 4:4. ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರಿ, ಸಂತೋಷ ಪಡಿರಿ ಎಂದು ತಿರುಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் எப்பொழுதுமே இருங்கள் என்று இருமா. மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டுமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்களோ எனக்கு வேற தெரியாது. ಕರ್ತನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿ ಇದ್ದೀರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீ கர்த்தருடைய பிள்ளை என்றதுக்கு அடையாளம் என்ன? ನೀನು ದೇವರ ಮಗು ಎಂಬುದಕ್ಕೆ ಗುರುತು ಏನಾಗಿದೆ? உனக்குள்ள ஒரு தெய்வீக சந்தோஷம் இருக்க வேண்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ಒಂದು ದೈವಿಕ ಸಂತೋಷ ಇರಬೇಕು. பவுல் சொல்கிறார், ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ, எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இரு. ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರಿ. உனக்கு தேவையானதை அவர்கிட்ட சொல்லு. ನಿಮಗೆ ಬೇಕಾದನ್ನು ಅವರ ಹತ್ತಿರ ಹೇಳಿರಿ. அன்புடைய தேவன் ஏற்ற காலத்துல உனக்கு உதவி செய்வார். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹಾಯ இது ಮಾಡುತ್ತಾರೆ. சத்தியமுள்ள வாக்கு தத்தங்கள். ಇದು ಸತ್ಯವಾದ ವಾಗ್ದಾನಗಳು. ஆனா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா யார் இருக்க முடியும்? ಆದರೆ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಲು ಯಾರು ಸಾಧ್ಯ? உங்களை ஒவ்வொருத்தரையும் என்னம்மா குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறீங்களேன்னு சொன்னா கஷ்டமாக்குது. ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೇಳಿದರೆ ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ ಸಂತೋಷಕ್ಕೆ. பலவிதமான கவலை, ಅನೇಕ ಚಿಂತೆಗಳು, பலவிதமான வறுமை, ಅನೇಕ ಕ್ಷಾಮಗಳು, குடும்பத்துல ஒற்றுமை இல்லை. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆ ಇಲ್ಲ. நீங்களே ஒரு பக்கம் போனா புள்ளிங்களே ஒரு பக்கம், ನೀವೇ ಒಂದು ಕಡೆ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೇ ಒಂದು ಕಡೆ, புள்ளிங்களே ஒரு பக்கம் போனா புருஷனே ஒரு பக்கம், ಮಕ್ಕಳು ಒಂದು ಕಡೆ ಹೋದರೆ ಗಂಡನು ಒಂದು ಕಡೆ. எல்லா குடும்பமும் சில விஷயத்துல தாறுமாறாய் இருக்கிறது. ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ அங்க ತಾರುಮಾರಾಗಿದೆ. தெய்வீக சந்தோஷத்துக்கு இடமே கிடையாது. ಅಲ್ಲಿ ದೈವಿಕ ಸಂತೋಷಕ್ಕೆ ಸ್ಥಳವೇ ஆனா ಇಲ್ಲ. ஒண்ணு, ಆದರೆ நீ ಒಂದು, ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்ன? ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಕ್ಕೆ ಗುರುತೇನು? பாவ மன்னிப்பு பெற்றது அடையாளம் என்ன? ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿದ್ದಕ್ಕೆ ಗುರುತು ಏನು? எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இரு. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ, ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರಿ. யார் சந்தோஷமா இருக்க முடியும்? ಯಾರು ಸಂತೋಷವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ? கர்த்தர் மேல விசுவாசம் உடையவர்கள். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ நீ ಇರುವವರು. சந்தோஷமா இரு. ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರು. உனக்கு தேவை ஏதோ அவருடைய விண்ணப்பத்தை அவர்கிட்ட சொல்லு. ನಿನಗೆ ಬೇಕು ಅವಶ್ಯಕತೆಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ அன்பும் ಮಾಡು. தெய்வமும் இறக்க முடிய தேவன் ஏற்ற காலத்துல உனக்கு உதவி செய்வார். ಪ್ರೀತಿ ಕನಿಕರ ದಯೆಯುಳ್ಳ ದೇವರು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಸಹಾಯ இன்னையோட ಮಾಡುತ್ತಾರೆ. காலத்துல சந்தோஷத்துக்கு பதிலா என்ன செய்கிறோம்? ಇವತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಬದಲಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? தேவனை முறுமுறுக்கிறோம். ದೇವರನ್ನು ಮೇಲೆ ಗುಣಗುಟ್ಟುತ್ತೇವೆ. சபையை முறுமுறுக்கிறோம். ಸಭೆಯ ಮೇಲೆ ಗುಣಗುಟ್ಟುತ್ತೇವೆ. ஊழியக்காரனை முறுமுறுக்கிறோம். ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವಕರಿಗೆ ಗುಣಗುಟ್ಟುತ್ತೇವೆ. இந்த முறுமுறுக்குதல் வாழ்க்கையில் இருந்தபடியாலே ಈ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ ಬಾಳಿನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ அநேக ஜனங்கள் ಅನೇಕ ಜನಗಳು கானான் நாட்டுக்கு போகவில்லையா? ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲವಂತೆ. நடுவுல ಮಧ್ಯದಲ್ಲಿ கோரமான வியாதி, ಭಯಂಕರ ಕಾಯಿಲೆಗಳು, சர்ப்பங்களால கொல்லப்பட்டு ಸರ್ಪಗಳಿಂದ ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟು மாடு மடிஞ்சு போனார்கள். ಹಾಳಾಗಿ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. 40 நாள் பிரயாணத்தை 40 ದಿವಸ ಪ್ರಯಾಣವನ್ನು 40 வருஷம் ஆக்கி கொண்டார்கள். 40 ವರ್ಷ ಮಾಡಿಕೊಂಡರು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? எப்பொழுதும் தேவன் எவ்வளவு செஞ்சாலும் மோச மூலமா முறுமுறுப்பார்கள். ದೇವರು ಎಷ್ಟು ಉಪಕಾರ ಮಾಡಿದರೂ ಮೋಸೆಯ ಮೇಲೆ அவளுக்கு ಗುಣಗುಟ್ಟುತ್ತಿದ್ದರು. திருப்தி இல்லை. ಅವರಿಗೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. இன்னைக்கு சபை எவ்வளவு பேர் திருப்தி அடைகிறீங்களே? எனக்கு திருப்தி இல்லை. ಇವತ್ತು ಸಭೆ ಎಷ್ಟು ಜನ ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದೀರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. எவ்வளவுதான் கர்த்தர் உங்களுக்கு சில உதவிகளை செய்தாலும், ಎಷ್ಟು ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು, ஆனால் திருப்தியும் சமாதானமும் இல்லை. ಆದರೆ ತೃಪ್ತಿಯು ಸಮಾಧಾನಗಳಿಲ್ಲ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ இது கர்த்தருடைய சபை என்று சொல்ல முடியுமா? ಇದು ದೇವರ ಸಭೆ ಎಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? பவுல் சொல்கிறார், ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷமா இரு. ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ ಪಡಿರಿ. ஏன் நான் சந்தோஷமா இருக்க வேண்டும்? ಯಾಕೆ ನಾನು ಸಂತೋಷ? அவர் கைவிடாத தேவனும், ಅವರು ಕೈ ಬಿಡದ ದೇವರು, மறக்காத தேவனும், ಮರೆಯದ ದೇವರು, தாயை காட்டிலும் மேன்மை உடையவரா இருக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறபடியாலே ತಾಯಿಗಿಂತಲೂ ಉತ್ತಮವಾದ உன்னை விட்டு ದೇವರಾಗಿರುವುದರಿಂದ விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ. ஆகையாலே அவருக்குள்ள நீ எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಅವರೊಳಗೆ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. இந்த சந்தோஷத்துக்காக என்ன செய்யறாங்களா? ಈ ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? நீதிமொழி 23, 30, 31 வாசிக்க முடியுமா? ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 23, 30, 31 ಓದಿರಿ. நீதிமொழி ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಓದಿರಿ 23, 30, 31. ಮದ್ಯಪಾನಸ್ಥರಾಗಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕುಡಿಯುತ್ತಾ ಕಾಲಹರಣ ಮಾಡುವವರೇ, ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಕೆಂಪಿಗೆ ತಳೆತಳಿಸುವ சந்தோஷத்துக்காக சாராயம் குடிக்கிறானா? ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ ಮದ್ಯಪಾನ ಮಾಡುತ್ತಾರಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவன் எப்படி இருக்கிறானா? ಇವನು ಹೇಗಿದ್ದಾನಂತೆ? குடிக்காரன் எப்படி இருக்கிறானா? குடிக்கார குடும்பம் எப்படி இருக்கிறதா? ಕುಡಿಯುವರ ಕುಟುಂಬ ಹೇಗಿರುತ್ತದಂತೆ? அந்த குடியில ஒரு சந்தோஷம். ಆ ಕುಡಿಯುವಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ. இந்த பைபிளில் சில பேர் குடிக்கார இருக்கிறார்கள், ಬೈಬಲ್ ಕೆಲವರು ಕುಡಿಯುವರು ಇದ್ದಾರೆ, தேவனுடைய கோபத்துக்கு உள்ளானார்கள்.
ದೇವರ ಕೋಪಕ್ಕೊಳಗಾಗುತ್ತಾರಂತೆ. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த சந்தோஷத்துக்கு அனுபவிக்கத்தக்க ಈ ಸಂತೋಷ ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಾಗಿ குடிக்கிறான், ಕುಡಿಯುತ್ತಾನೆ, கவலையை மறக்கிறானா. ಕವಲೆಯನ್ನು ಮರೆಯುತ್ತಾನೆ, ಚಿಂತೆಯನ್ನು ಮರೆಯುತ್ತಾನಂತೆ. அநேக குடும்பங்கள் குடிக்கார குடும்பங்களை மாறி விடுகிறது. ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳು ಕುಡಿಯುವರ ಕುಟುಂಬಗಳಾಗಿ ಬಿಡುತ್ತವೆ. என் அன்பு தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕಾಗಿದೆ. அது ஒரு சந்தோஷம். ಅದು ಒಂದು ಸಂತೋಷ. தினம் குடிக்கிற ஆளும் இருக்கிறது, ದಿನವೂ ಕುಡಿಯುವ ಆಳು ಇದ್ದಾರೆ, சாயந்தரம் குடிக்கிற ஆளும் இருக்கிறது. ಸಾಯಂಕಾಲ ಕುಡಿಯುವ ಆಳಿದ್ದಾರೆ. உனக்கு மானம் போகுமா, மரியாதை போகணுமா? ನಿನಗೆ ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಹೋಗಬೇಕಾ? உனக்கு சொர்ணியே இருக்காதா? ನಿನಗೆ ಸ್ವರ್ಣ ಜ್ಞಾನವೇ ಇರುವುದಿಲ್ಲವಂತೆ. ಯಾಕೆ? குடி. ಅದು ಕುಡಿಯುವಿಕೆ. இந்த குடிக்காரனை திருத்துறோம்னாக்க ரொம்ப கஷ்டங்க. ಈ ಕುಡಿಯುವನು ತಿರುಗಿಸುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ. அது பெரிய குடிக்கார பிசாசு. ಅದು ಕುಡಿಯುವಂತಹ ಒಂದು ಸೈತಾನ. அது விடாது, ಅದು ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவபிள்ளைங்க, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன்பா குடியை விடக்கூடாதா? ಯಾಕಪ್ಪ ಕುಡಿಯುವಿಕೆಯನ್ನು ಬಿಡಬಾರದಾ? என்னை விடமாட்டேங்க குடி. சாராய் என்னை விடமாட்டேன். ಸಾರಾಯಿ ನನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. விட்டாத்தானே கையில பிடிச்சிருக்க, நீ விடு, அது போயிடுது. ನೀನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ಯಾ, ಬಿಡು, ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೆ. அது விடமாட்டேன், நீ பிடிச்சிருக்கிறிய சாராய பாட்டில. ಅದು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನು ಸಾರಾಯಿ ಬಾಟ್ಲನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೀಯೇ. அந்த மது சாரம் எதை குறிக்கிறது? ಆ ಮಧು ಎಂಬ ಸಾರ ಏನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ? குறிக்கிறது. ಎರಡನ್ನು ಗುರುತಿಸುತ್ತದೆ. ஒன்னு நாகப்பாம்பை குறிக்கிறதா, ಒಂದು ನಾಗ ಸರ್ಪವನ್ನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ. அது வாழ்க்கையை கொத்தி கொத்தி சாகடிக்கும் என்று வேதம் சொல்லுது. ಅದು ಬಾಳನ್ನೇ ಕಚ್ಚಿ ಕಚ್ಚಿ ಸಾಯಿಸುತ್ತದೆ ಎಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமில்ல, அது கட்டளையிலே நடு கடலிலே நீ வாசம் செய்கிறாய். ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತೀಯಂತೆ. எந்த நேரத்தில் உன்னோட குடும்பம் எங்க முழு போது தெரியவில்லை. ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದೋ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. இந்த பிரசங்கத்தை ನಾನು ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಸುಮಾರು ವರ್ಷத்துக்கு முன்ன மைசூர்ல பிரசங்கம் செய்தேன். ಸುಮಾರು ವರ್ಷಕ್ಕೆ ಮೊದಲು ಮೈಸೂರಲ್ಲಿ ಅಯ್ಯ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. அநேக ஜன காத்திருந்தார்கள். ಅನೇಕ ಜನರು ಕಾಯುತ್ತಿದ್ದರು. பிரசங்கம் செய்யறதுக்கு முன்னதாக இதே பேசுன்றாரு. ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ ಮೊದಲು ಇದನ್ನೇ ಮಾತಾಡುತ್ತಾರೆ ದೇವರು. என்ன சாமி, போய் போய் நான் எனக்கு அநேக ஜனம் வந்து காத்துக்கிறாங்கோ, நான் வந்து சாராயத்தை பத்தி எப்படி பேசுறது? நான் ஆண்டவருக்கு எனக்கும் ಅನೇಕ ಜನರು ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ. பேசுனாரு. ನಿನ್ನ ಮಾತಾಡು ಅಂತ ಹೇಳಿದರು ದೇವರು. சரி, சாராயத்தை பத்தி பேசினே இருக்கிற ಆ ಸಾರ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಮಾತಾಡುತ್ತಿಲ್ಲ ಇದ್ದಾರೆ. சில பேர் மேல பிசாசு ஆடுது. ಕೆಲವರ ಮೇಲೆ ಸೈತಾನ್ ಆಡುತ್ತಿದೆ. என்னடானாக்கா, ಏನೆಂದು ಹೇಳಿದರೆ, எல்லாரையும் குடிக்க வச்சு அவங்க வாழ்க்கை கெடுத்த பிசாசுங்க. ಎಲ್ಲರನ್ನು ಕುಡಿಸಿ ಬಾಳನ್ನು ನಾಶ ಮಾಡಿದ ಸೈತಾನ್. எல்லாம் கத்தி கூச்சல் போட்டார்கள். ಎಲ್ಲ ಕಿರಿಚಿ ಕೂಗಾಡುತ್ತಾರೆ. பொம்பளைங்கெல்லாம் வயல அடிச்சுக்கிறாங்க. ஐயா, இந்த குடினாத்தான் என் குடும்பம் போச்சு, அதுதான் கர்த்தர் பேசுன்னு சொல்றான். நான் என்னத்துக்கு தான் பேசுறோன்னு கேட்டா, கர்த்தருக்கு தெரியும் இதை பேச வேண்டும் என்று சொல்லி. ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ಯಾವುದನ್ನು ಮಾತಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு குடித்தனத்துல வாழ்க்கைಗೆ போக்கடிக்கிறாங்க தெரியுமா? ಎಷ್ಟು ಜನ ಕುಡಿದು ಬಾಳನ್ನು ಹಾಳು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? எப்போ குடி அதிகமா போகிறதோ, ಯಾವಾಗ ಕುಡಿಯುವಿಕೆ ಅಧಿಕವಾಗುತ್ತದೋ, முறைத்தர இல்லாத பாவத்தை செய்வான். ನೀತಿ ಮಾರ್ಗವಿಲ್ಲದ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அவன் கண்ணு குருடாய் விடுகிறது. ಅವನ ಕಣ್ಣು ಕುರುಡಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. நடு கடல்ல வாழ்க்கை என்று வேதம் சொல்லுது. ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದ ಬಾಳೆಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. என்னைக்கு விழுந்து சமுத்திரத்தை போதோ தெரியாது அந்த குடும்பம். ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಕುಟುಂಬ ಬೀಳುತ್ತದೋ ತಿಳಿಯದು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சரீரமும் அழியுது, ಶರೀರವು ನಾಶವಾಗುತ್ತದೆ, ஆத்மாவும் அழியுது, ಆತ್ಮವು ನಾಶವಾಗಿಡುತ್ತದೆ, குடும்பமும் அழியுது. ಕುಟುಂಬವು ನಾಶವಾಗುತ್ತದೆ. அவங்களை சரிப்படுத்தணும்னா ரொம்ப கஷ்டம். ಅವರನ್ನು ಸರಿಪಡಿಸುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ. ஒருவேளை குடிக்காரர்கள் இந்த இடத்துல மாறணும்னா சில பேர் மாறி இருக்கார்கள். ಕೆಲವರು ಕುಡಿಯುವರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா உஷாரா இருக்க வேண்டும். ಆದರೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தா அந்த குடி பிசாசு உன்னை தொடாது. ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದರೆ ಆ ಕುಡಿಯುವಿಕೆ ದುರಾತ್ಮ ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. ಆದರೆ நீ கொஞ்சம் பின்வாங்கி போகும்போது, ಆದರೆ ಸ್ವಲ್ಪ ಹಿಂದೆ ಹೋಗುವುದಾದರೆ உன் வாழ்க்கையே குடியாய்விடும். ನಿನ್ನ ಬಾಳೆ ಕುಡಿತನವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ಹಾಗೆಲ್ಲ ದೇವಪಿள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த சந்தோஷமா இது. ಈ ಸಂತೋಷವಂತೆ ಇದು தேவப்பிள்ளை, கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் வேற, ಕರ್ತನಲ್ಲಿರುವ ಸಂತೋಷ ಬೇರೆ, குடித்து போதையில் இருக்கிற சந்தோஷம் வேற, ಸಾರಾಯಿ ಕುಡಿದು ಬೋಧೆ ಬರುವ ಸಂತೋಷ ಬೇರೆ. 7, 18, 19 நீங்க வாசிக்க வேண்டாம், ரொம்ப லேட் பண்றீங்க. 7, 18, 19 நீதிமொழியில ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 7, 18, 19 ಓದುವಾಗ மற்றவருடைய மனைவி மேல ஆசைப்படுகிறது ஒரு சந்தோஷம். ಬೇರೆಯವನ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಆಸೆ ಪಡುವುದು ಒಂದು ಸಂತೋಷ. பயங்கர. புருஷன் வீட்டிலே இல்லை. இருமா, அம்மா டைம் ஆச்சுமா, நீ தேடி பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு டைம் ஆகுது. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன இது?
ಯಜಮಾನನು மற்றவருடைய மனைவி மேல ஒரு சந்தோஷம், ಬೇರೆಯವನ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಒಂದು ಸಂತೋಷ, மற்றவருடைய புருஷ மேல இவளுக்கு சந்தோஷம். ಮತ್ ಬೇರೆಯವನ ಗಂಡನ ಮೇಲೆ ಇವಳಿಗೆ ಸಂತೋಷ. அவள் கூப்பிடுறாளாம், வேதங்குது லேட் ஆகுது அப்படியே சொல்ற, அவ கூப்பிடுறாளா எல்லாரையும். ಅವರು ಎಲ್ಲರನ್ನು ಕರೆಯುತ್ತಾಳಂತೆ. அவ யாரு? ಅವಳು ಯಾರು? அவ சம்சாரி. ಅವಳು ಸಂಸಾರದ ನೋಡಿ. அவ கூப்பிடுறாளா, ಅವಳು என்ன ಕರೆಯುತ್ತಾಳೆ. சொல்லி கூப்பிடுறாளா? ಏನೆಂದು ಕರೆಯುತ್ತಾಳೆ? புருஷன் வெளியூருக்கு போயிருக்கிறா, ನನ್ನ ಗಂಡ ಹೊರಗಡೆ ದೇಶಕ್ಕೆ வியாபாரத்துக்கு போயிருக்கிறா, ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾನೆ, அவன் வர்றதுக்கு தாமதம் ஆகுது, ಅವನು ಬರುವುದಕ್ಕೆ ನಿಧಾನವಾಗುತ್ತದೆ. வா நீ நான் சந்தோஷமா இருக்கலாம் என்று பாவ வழியில போகல, இது ஒரு சந்தோஷம். ಭಾವ ಸಂತೋಷವಾಗಿರೋಣ ಎಂಬುದ ಪಾಪ ಮಾರ್ಗದ இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டு கொலை குத்து தற்கொலை இப்படிதான் நடக்கிறது, இதுதான் இந்த பாவம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇವತ್ತು ಕೊತ್ತು ಜಗಳ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಇದೇ ಪಾಪದಿಂದ. ஒருத்தன் வெட்டி வெட்டி பொஞ்சாதிய ಒಬ್ಬನು ಹೆಂಡತಿಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಕತ್ತರಿಸಿ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறான், ಫ್ರಿಡ್ಜ್ನಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்ப முந்தா நாள் ಮೊನ್ನೆ ದಿವಸದ ஏ ಯಾಕೆ? அவரோட வாழ்க்கை நடவடிக்கை மேல சந்தேகம். ಅವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸಂದೇಹದ ಬಾಳು. எல்லா பிசாசை விட குடும்பத்துல சந்தேக பிசாசு இஸ் வெரி டேஞ்சரஸ். ಎಲ್ಲ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಂದೇಹದ ಸೈತಾನು ಬಹಳ ಅಪಾಯಕಾರಿ. ரொம்ப இத்தனை குடும்பங்கள் ಎಷ್ಟು ಕುಟುಂಬಗಳು பிரிஞ்சு இருக்கிறது, ಅಗಲಿ ಬಿಟ್ಟಿವೆ. அடித்தடி ಕೊಲೆ, ಕೊಲೆಗಳು, கோர்ட் கச்சேரியாய் பிரிவினாயிட்டு இருக்கிறாரு. ಕೋರ್ಟ್ ಆಫೀಸ್ಗಳಿಂದ ಎಲ್ಲ ವಿಭಾಗವಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏ ಯಾಕೆ? என் புருஷன் வெளியூருக்கு போயிருக்கிறா, ನನ್ನ ಗಂಡ ಹೊರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾನೆ, நீ வா ನೀನು பாவத்தை செய்யலாம். ಪಾಪ ಮಾಡೋಣ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதோட கத்தி நிக்குமா? அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில ಅವರಿಬ್ಬರ ಬಾಳಿನಲ್ಲಿ கத்தி நிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ಕತ್ತಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ ಎಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ தேவப்பிள்ளை, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ಎಚ್ಚರಿಕೆ. இதனாலே குடும்பங்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லை, ಇದರಿಂದ தேவன் உங்களை விட்டு வெளியே விடுவார். ದೇವರು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಬಿಡುತ್ತಾರೆ. மிகவும் நம் ஜெயகிறது இருக்க வேண்டிய அவசியமாக. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. பவுல் சொல்ல கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இரு. ಪೌಲ ಹೇಳುತ್ತಾರೆ, ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ ಪಡಿ. பாவத்த சந்தோஷம் இல்ல. 11:25 இப்ரியர் புத்தகம் என்று சொல்கிறார். ಇಬ್ರಿಯ 11:25 ಪಾಪದ மோசேஸ் சொல்கிறான், பாவ சந்தோஷத்தை அனுபவித்த காட்டிலும் ಪಾಪದ ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ கர்த்தருடைய பிள்ளைகளை பாடுகளை அனுபவிக்கிறது எனக்கு சந்தோஷம். ದೇವರ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಕಟಗಳು ಅನುಭವಿಸುವುದು ಸಂತೋಷ ಎಂದು ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಪಾಪ ಭೋಗಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಿಂತ ದೇವ ಜನರೊಂದಿಗೆ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸುವುದೇ ಒಳ್ಳೆಯದೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಂಡನು. அந்நியமான பாவ சுபவங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு பாவ சந்தோஷத்தை அனுபவித்த காட்டிலும் ಪಾಪದ ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ஒரு பக்கம் சிங்காசனம், ಒಂದು ಕಡೆ ಸಿಂಹಾಸನವಿದೆ, அரமனை, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಅರಮನೆ, ஒரு பக்கம் ராஜரீகம், ಒಂದು ಪಕ್ಕ ರಾಜವಂಶ. போய் உட்கார், ಹೋಗಿ ಕುಳಿತುಕೋ. மோசேக்கு போய் உட்கார். ಮೋಸೆಯೇ ಕುಳಿತುಕೋ, ಹೋಗಿ உத்து பார்த்தா ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದರು. சிங்காசல உட்கார்ந்து எகிப்து நாட்டுல இருந்தா ಆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಎಗಿಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ சந்தோஷமா இருக்குவே, ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೇನೆ. ஆனா பாவ சந்தோஷம். ಆದರೆ ಅದು ಪಾಪ ಸಂತೋಷ. இந்த பாவ சந்தோஷம் ಈ ಪಾಪ ಸಂತೋಷ எத்தனை நாள் அனுபவிக்க முடியும்? ಎಷ್ಟು ದಿವಸ பிறகு ಅನುಭವಿಸ? நரக பாதையில போக வேண்டுமே. ಮತ್ತೆ ನರಕದ ಬಾರಿಲಿ ಹೋಗಬೇಕೇ? எகிப்தின் நாடு அந்த ராஜா பதவியும் சிங்காசனத்தையும் விட்டு வெளியே ஒரே ஒரு கோல் எடுத்து காடு வழியா போய்விட்டான். ರಾಜರ ಸಿಂಹಾಸನ ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದೇ ಒಂದು ಕೋಲನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಅರಣ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. பிசாசு போய் சொன்னானா, ಸೈತಾನ ಹೋಗಿ ಹೇಳಿದನು, ಮೋಸೆಯೇ, எவ்வளவு பெரிய ஸ்தானயா, ಇಂಥ ದೊಡ್ಡ ಸ್ಥಾನಪ್ಪ, அதை விட்டுட்டு இந்த ஒரு கோல் எடுத்து எங்க போற? ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಕೋಲನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? 8 அணா கோல், ಅದು 8 ಆಣೆ ಕೋಲ್ ಅಷ್ಟೇ. இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இருக்குது பாரு, ಇಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವಿದೆ ನೋಡು. இதை விட்டுட்டா நீ போற? ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೀಯಾ? அது எப்படி போற? ಅದು ಹೇಗೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? பாவ சந்தோஷத்தை அனுபவித்த காட்டிலும், ராஜாவின் ஸ்தானத்தை அனுபவித்த காட்டிலும், கிரீடத்தை போட்டு அனுபவித்த காட்டிலும், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில பாடுகளோடு நான் போகிறேன். ಅರಮನೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ ದೇವರ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಸಂಕಟ ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. இன்னைக்கு பாடுகள் வரும்போது, ಇವತ್ತು ಸಂಕಟಗಳು ಬರುವಾಗ சாத்தான் ஒவ்வொருத்தரும் தூண்டுறான். ಸೈತಾನ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೇರಿಸುತ್ತಾನೆ. பாவ வழியிலே உன்னை நடத்தி உனக்கு சகாயம் செய்யறான். ಪಾಪ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ Be ಸಹಾಯ careful. ಮಾಡುತ್ತಾನೆ. சபையில இப்ப ஆவிகள் வந்துக்குது. ಈ ಆತ್ಮಗಳು ಬಂದಿದೆ. பாவ வழியில உன்னை நடத்தி ಪಾಪದ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ನಡೆಸಿ உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தவா, ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ಸಂತೋಷ ಪಡೋದಕ್ಕೆ ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾನೆ. எங்க உனக்கு கும்பமா திரும்ப கடைசியில ಕೊನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು நீ நரகத்துக்குள்ள கும்பி போடுவா. ಬೆಂಕಿಯ ನರಕದಲ್ಲಿ ನಡೆಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ.
அப்போ நீ என்ன செய்ய வேண்டும்? ಆಗ ನೀನು ಏನು ಮಾಡ? போதும் என்ற மனதுடன் இந்த பக்தி மிகுந்த ஆதாயம். ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸಿನಿಂದ ಭಕ್ತಿ பாவத்தை செய்து பல சாப்பாடுகளை பிரியாணி சாப்பிடுறத காட்டிலும் ಪಾಪವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಿರಿಯಾನಿ ಊಟವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಿಂತಲೂ கஷ்டத்தை அனுபவித்து ஒரு கிளாஸ் கஞ்சி குடிக்கிற போது ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ನೀರನ್ನು ಕುಡಿ ಸಾಕು. கர்த்தர் என்னோட இருப்பார், ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿರುತ್ತಾರೆ, பரலோகம் என்னோட இருக்கும், ಪರಲೋಕ ಜೊತೆಯಲ್ಲಿರುತ್ತಾರೆ, கிருபை என்னோட இருக்கும். ಕೃಪೆ ಜೊತೆಯಲ್ಲಿರುತ್ತದೆ. அப்படி இல்லை, நீ பாவம் செய்யும் போது ಆಗಿಂದರೆ ಪಾಪ ಮಾಡು, சாத்தான் என்னோட இருப்பா. ಸಾಯ್ತಾನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ, உன்னை ஜெபிக்க வைக்குவானல்ல. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮಾಡುತ್ತಾನೆ. நீ நினைக்கலாம், ஐயோ என்ன பாடுறாங்கோ, என்ன ஜெபிக்கிறாங்கோ, என்ன இருக்கிறாங்கோன்ட்டு. ನೀವೇನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ ಆಡುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಬಹುದು. உன்னை நடத்தி நிற்கிறது யார்? ನಿನ್ನ ನಡೆಸುತ್ತಿರುವುದು ಯಾರು? சாத்தான் கொஞ்ச நாள் இந்த சபையிலே சில பேர் நடத்தி நிற்கிறா. ಸೈತಾನ್ ಕೆಲವರನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. நல்ல பக்தி செய்வார்கள், ಒಳ್ಳೆ ಭಕ್ತಿ ಮಾಡುತ್ತಾರೆ, பாடுவார்கள், ಆಡುತ್ತಾರೆ, துதிப்பார்கள், ಸ್ತುತಿಸುತ್ತಾರೆ, ஜெபிப்பார்கள், ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, வெள்ளை துணியும் போடுவார்கள். ಬಿಳಿ ವಸ್ತ್ರ ಹಾಕುತ್ತಾರೆ. சாத்தான் ಅಂತರಂಗத்துக்குள்ள நடத்தி கொண்டே இருப்பான். ಸೈತಾನ್ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಲೇ நான் ಇರುತ್ತಾನೆ. இருந்த சபையில ಅಯ್ಯ ಇದ್ದ ಸಭೆಯಲ್ಲಿ ஒரு பக்திவான ஒரு பெண் இருந்தா. ಒಂದು ಭಕ್ತಿವಂತಳಾದ ಒಂದು ಹೆಣ್ಣು ಇತ್ತು. பயங்கர பக்தி. அந்த சபையிலேயே அவள் தான் பேர் போன பாட்டு பாடினாலன்னா அந்த சபையை ஒரு கலங்கிடும். ಅವಳು ಆಡಿದರೆ ಸಭೆ ಹಾಗೆ ಕಳಕವಾಗುತ್ತಿತ್ತು. அவ்வளோ பரிசுத்தம்னா பரிசுத்தம். ಅಷ್ಟು ಪರಿಶುದ್ಧವೆಂದರೆ ಅಷ್ಟು ಪರಿಶುದ್ಧತೆ. அநேக பேர் பாராட்டுவாங்க, ಅನೇಕ ಜನರು ಹೊಗಳುತ್ತಿದ್ದರು. அநேக பேர் வெளியே சபைக்கார இந்த பெண்ணை எங்களுக்கு பையன் கொடுக்குறீங்களான்னு கேட்குவாங்க. ಹೊರಗಡೆ ಸಭೆ ಹೆಣ್ಣನ್ನು ನನ್ನ ಮಗನಿಗೆ ಕೊಡುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ அவளுடைய ಕೇಳಿ பரிசுத்தம், அவளுடைய தாளந்த பார்த்து ಅವಳು ಪರಿಶುದ್ಧ, ಅವಳ ತಲಾಂತಗಳನ್ನು ನೋಡಿ திடீரென்று ஒரு காயலாகி செத்து போயிட்டான். ಅವಳು ತಕ್ಷಣ ಕಾಯಿಲೆ ಬಿದ್ದು ಸತ್ತು ಬಿಟ್ಟಳು. சபையே அழந்து, கர்த்தாவே எடுத்துக்கினியா, ಸಭೆಯೇ ಅಳುತ್ತಿತ್ತು, ದೇವರೇ ಎತ್ತುಕೊಂಡು ಬಿಟ್ಟಿರಾ, எவ்வளோ பெரிய பரிசுத்தவாட்டி எடுத்துக்கினியே ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧವಂತಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟಿರೇ ಸ್ವಾಮಿ சொல்லி அவங்க அப்பா அம்மா மைக்காய் கீழே விழுந்தாங்க. ಅವರ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಜ್ಞಾನ ತಪ್ಪಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದರು. பிரேயர் மீட்டிங் வைக்கும் போது சபையை வந்து அளந்துச்சு. இவ்வளோ பெரிய பக்தி உள்ள ஒரு பெண்ணு போய்விட்டாளே. ಪ್ರೇಯರ್ ಮೀಟಿಂಗ್ ನಲ್ಲಿ ಸಭೆಯೇ ಅಳುತ್ತಿತ್ತು, ಯಾಕಂದ್ರೆ ಭಕ್ತಿವಂತ ಮಕ್ಕಳು ಹೋಗಿಬಿಟ್ಟಳೆ ಎಂಬುದಾಗಿ. 10 வருஷம் ஆன பிறகு 10 ವರ್ಷದ ನಂತರ ஒரு ஊழியக்கார ஒரு வீட்டில் போய் ஜெபிக்கும் போது ಒಂದು ಸೇವಕರು ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ஓ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, பிசாசு ஆடுதா. ಒಂದು ಸೈತಾನ್ ಆಡುತ್ತಿದೆ ಅಂತೆ. சரி, யார் நீ? ನೀನು ಯಾರು? நான் பேர் சொல்ல மாட்டேன். ನನ್ನ ಹೆಸರು ಹೇಳುವುದಿಲ್ಲ, ஐயோ நான் பேர் சொல்ல மாட்டேன். ನನ್ನ ಹೆಸರು ಹೇಳುವುದಿಲ್ಲ. இவங்களெல்லாம் தூரம் அமிச்சுட்டு நான் பேர் சொல்றேன். ಇವರೆಲ್ಲ ದೂರ ಕಳಿಸಿರಿ, ನನ್ನ ಹೆಸರು ಹೇಳುತ್ತೇನೆ. பேர் தூரம் எல்லாம் அமிச்சுட்டாங்க. ಎಲ್ಲ ದೂರ ಕಳಿಸಿಬಿಟ್ಟರು. பலான பேர் உள்ள ஒரு பெண். ಈ ತರ ಹೆಸರುಳ್ಳ ಒಂದು ಹೆಣ್ಣು ನಾನು. சபையில பேர் போன பொண்ணானே. ಹೆಸರಿಲ್ பரலோகத்து போய்கிற நினைச்சாரே, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾಳೆಂದು ನೆನೆಸಿದರೆ, ஆனா ஒரு வேஷம். ಆದರೆ ಇಲ್ಲೊಂದು ವೇಷ, வேஷம். ಅದೊಂದು ವೇಷ ಭಕ್ತಿ. விசாச நடத்தி நிற்கிறான். வேஷத்தை போட வச்சு பக்தியை வாட்டி போல நடத்தின்னு வந்துக்கிறான் பாருங்க. ಸೈತಾನ ಭಕ್ತಿಗಳಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೈತಾನ್ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ ನೋಡಿರಿ. 10 வருஷம் ஆனவருக்கு எங்கெங்க ஒளிச்சோ அந்த ஆவி ಆ 10 ವರ್ಷ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಅವಿತುಕೊಂಡಿತ್ತು, கத்தி கூச்சல் போடுதா. ಕಿರ್ಚಿ ಕೂಗಾಡ್ತಿದೆ. என்ன ஆச்சு உனக்கு? ನಿನಗೇನಾಯಿತು? என்னுடைய சரீரத்துல ஏதோ ஒரு நெருப்பு வந்து அனல் என்ன மூட்டுது, என்னால தாங்க முடியவில்லை. ஐயா யாருக்கும் என் தாய் தப்புன்னு சொல்லிடாத, நான் பிசாசு ஆயிக்கிறேன்னு சொல்லி. ಅಯ್ಯ ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಹೇಳಬೇಡಿ, ನಾನು ಹಿಂಗೆ ದುರಾತ್ಮ ಆಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. பக்தி வாட்டிக்கு பாவ சந்தோஷம் வேணும். ಭಕ್ತಿವಂತಳಿಗೆ ಪಾಪದ ಸಂತೋಷ, ஒரு விதவைக்கு பாவ சந்தோஷம் வேணும். இன்னைக்கு ಒಂದು ವಿಧವೆಗೆ ಪಾಪದ ಸಂತೋಷ. 60 வயசு மேல்பட்ட ஸ்திரீயே விதவையே புக்கில் சேர்க்காதேன்னு சொல்றார். 60 ವರ್ಷ ಮೇಲ್ಪಟ್ಟ ವಿಧವೆ ಪೌಲ್. ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಸೇರಿಸಬೇಡಿ ಎನ್ನುತ್ತಾರೆ ಪೌಲರು. அவ வழி தவறி பிசாசு பின்னால போறான்னு சொல்றான். ಯಾಕಂದ್ರೆ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಸೈತಾನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾಳೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு விதவை இருந்தா அவனுக்கு யார் எஜமான்? ಒಂದು ವಿಧವೆ ಆಗಿದ್ದರೆ ಅವಳಿಗೆ ಯಜಮಾನನು ಯಾರು? அவர்தான். ದೇವರು ಮಾತ್ರ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னை எப்படி வழி நடத்துவார் தெரியுமா? ನಿಮ್ಮ ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? பிள்ளைகள் எப்படி வழி நடத்துவார் தெரியுமா? ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நீ வேஷத்தை போட்டு போனியானா, ನೀನು ವೇಷವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಹೋಗುವುದಾದರೆ சாத்தான் கூட இருந்து ಸೈತಾನ್ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದು உனக்கு ஒரு வேஷத்தை போட வைக்கும். பக்தி செய்யற மாதிரி செய்யி, ಭಕ್ತಿಯ ವೇಷವನ್ನು ಹಾಕಿಸಿ ಕೈತಟ್ಟು நல்ல பாடு, ಆಡುತ್ತಾ ಇರು. ஆஹா இப்பேற்பட்டவ யார இல்லையே பூலோகத்திலே. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಭಕ್ತಿವಂತರಿಲ್ಲವೇ? அப்படி ஊழியக்காரரை ஏமாத்ததா, ಹಾಗೆ ಸೇವಕರನ್ನು ವಂಚಿಸುತ್ತಂತೆ. ஆனா என்னை ஏமாத்தாது. ಆದರೆ ಅಯ್ಯನವರಿಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ.
என்னை ஏமாத்தாது. ஐயனவர் எங்க உட்காரு, எங்க நடக்கிறே, எங்க சிந்திக்கிறே, எங்க தொடர்பு வைத்துக்கிறே என்று தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ಎಲ್ಲಿ ಇದ್ದೀಯಾ, ಏನು ನಡೀತೀಯಾ, ಏನ್ ಮಾಡುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು எவ்வளவு வேஷம் போட்டு இருக்கிறாய், ಎಷ್ಟು ವೇಷ ಹಾಕುತ್ತಿದ್ದೀಯಾ, ஆனாலும் ಆದರೂ உன்னை கண்டிக்க முடியவில்லை. ನಿನ್ನನ್ನು ಖಂಡಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. கண்டிச்சா ಖಂಡಿಸಿದರೆ ஒன்னுத்துக்கு உதவாதவளாயிடுவேன். ಏನಕ್ಕೂ ಇಲ್ಲದವಳಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ. ஒரு பார்க்கலாம். இந்த சத்தியம் மன திரும்ப வைக்குமா? ಈ ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಸುತ್ತದಾ? அடுத்த ஒரு சத்தியம் மன திரும்ப வைக்குமா? ಇಲ್ಲ ಬೇರೆ ಒಂದು ಸತ್ಯ ಮನಸ್ಸು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಸುತ್ತದೆ. இந்த வருஷமா விடு, ಈ ವರ್ಷವೂ ಬಿಡಿರಿ. அது கனி கொடுக்காவிட்டா, ಅದು ಫಲ ಕೊಡದಿದ್ದರೆ, பரிசுத்தம் என்ற கனி கொடுக்காவிட்டா, ಪರಿಶುದ್ಧವೆಂಬ ಫಲ ಕೊಡದಿದ್ದರೆ நானே வேரோட எடுத்து போட்டுறேன். ನಾನೇ ಬೇರು ಸಹಿತವಾಗಿ ಕಿತ್ತು ಹಾಕಿ ಬಿಡುತ್ತೇನೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் எதுக்கு கனப்படுத்துறார்? ದೇವರು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬಡಿಸುತ್ತಾರೆ? பரிசுத்தவனுக்கு அவர் கனப்படுத்துவார். ಪರಿಶುದ್ಧವಂತರನ್ನ ಘನಪಡಿಸುತ್ತಾರಂತೆ. எவ்வளோ பரிசுத்தமா இருக்கிறாயோ, ಎಷ್ಟು தேவ ಪರಿಶುದ್ಧ சமத்துவம் உனக்கு தைரியமா இருக்கலாம். இப்ப நான் சண்டை போடுறேன் தேவன்கிட்ட. ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಧೈರ್ಯವಾಗಿರಬಹುದು. ராத்திரி கண்ணை முழிச்சுவ எவ்வளவு மணிக்கு? ராவுல கண்ணை முழிச்சு பொய்து விடிய விடிய தூங்குவே இல்லை. நான் ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಕಣ್ಣು ಬಿಚ್ಚು ಬೆಳಗಿನವರೆಗೂ ಅಯ್ಯ ஒரு 2 நிமிஷம் நான் தூங்கல நைட்டு முழுவதும். ನೈಟ್ ಪೂರ್ತಿ 2 ನಿಮಿಷ ನಿದ್ರೆ ಮಾಡಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு எனக்கும் சில காரியங்கள் நடக்கிறது. ದೇವರಿಗೂ ಅಯ್ಯನವರು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಸಂಭಾಷಣೆ. என்ன சாமி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ಸ್ವಾಮಿ ನಾಳೆ ಭಾನುವಾರವಿದೆ, எனக்கு கொஞ்சம் தூங்க விட, ನನ್ನನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಿದ್ರೆ ಮಾಡಿ. சரீரம் என்ன ஆகும், எப்படி நான் பேசுவேன், ನನ್ನ ಶರೀರ ಏನಾಗುವುದು, ಹೇಗೆ ಮಾತಾಡಲಿ? நான் சபை மீட்டுக் கொள்ள வேண்டாம். ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕು. நான் உன்னோட இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ. ராவு முழுவதும் தூக்க கட்ட மனுஷன் மாதிரி இருக்கிறேன்னா இல்லை விழிப்புள்ள மனுஷனா இருக்கிறேன். இங்கே பேர் உட்காந்துக்க ராவெல்லாம் தூக்கிட்டு இப்போ தூங்குற மாதிரியே இருக்கிறீங்க. ಇಲ್ಲ ಕೆಲವರು ನಿದ್ರೆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಿದ್ರೆ ಮಾಡಿ ನಿದ್ರಿಸುವಂತಿರುತ್ತೀರಾ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு தெய்வீக பலன் உனக்குள்ள வேண்டும். ಒಂದು ದೈವಿಕ ಬಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா, ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதுவுமே இல்லைன்னா எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது? ಯಾವುದು ಇಲ್ಲ, ಯಾಕೆ ராவுக்கில்ல பகல்கில்ல, பகல்கில்ல ராவுக்கில்ல, நிக்கர் இந்த ஷர்ட் இல்லை, ஷர்ட் இந்த பேண்ட் இல்லை, கோட் இல்லை, ರಾತ್ರಿ ಇದೆ, ಸಾಯಂಕಾಲವಿಲ್ಲ, ಬಟ್ಟೆ ಇದ್ರೆ, ಕೋಟ್ ಇದ್ರೆ, ಪ್ಯಾಂಟ್ ಇಲ್ಲ, எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது? ಯಾಗ ಸಂತೋಷವಾಗಿರುವುದು? பெரிய மகன் ஒரு வழி, சின்ன மகன் ஒரு வழி, பெரிய மகன் ஒரு வழி, சின்ன மகன் ஒரு வழி, எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது? ನನ್ನ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಒಂದೊಂದು ಮಾರ್ಗವಿದ್ದಾರೆ, ಯಾಕೆ ಸಂತೋಷವಾಗಿರುವುದು? பிசா சொல்றானா, ಸೈತಾನ್ ಹೇಳುತ್ತಾನಂತೆ, இந்த குடும்பம் இந்த மாதிரி ஆச்சு, என்னத்த சந்தோஷத்துக்கு ನಿನ್ನ ಕುಟುಂಬವೇ ಈ ರೀತಿ ಆಯ್ತು, ಏನು ಸಂತೋಷವಾಗಿ? பாவம் செய்து சந்தோஷமா இருப்போம் சொல்லி உனக்கு தைரியப்படுத்தி அனுப்புறான். ಹೋಗು ಪಾಪ ಮಾಡಿ ಸಂತೋಷವಾಗಿருந்து ಧೈರ್ಯಪಡಿಸಿ ಕಳಿಸುತ್ತಾನಂತೆ. அப்படி தைரியப்படுத்தும் போது ಹಾಗೆ ಧೈರ್ಯಪಡಿಸುವಾಗ அவக்கு 3:18-19 இவன் தான் விசுவாசி சவால் எடுக்கிறான் பாருங்க. ಹಬಕ್ಕೂಕ್ 3:18-19 ನೋಡುವಾಗ ಇವನೇ நெகேமியா பக்கத்துல இருக்க பாருங்க, மடமட என்று. ಹಬಕ್ಕೂಕ್ 3:18-19 அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பலன் உண்டாகாமல் போனாலும் இல்லாமல் போனாலும் ஐயா போனாலும் உதிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலாற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எது இல்லாமல் போய்விட்டாலும், ಯಾವುದು ಇಲ್ಲದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು, துணி இல்லாமல் போனாலும், சாப்பாடு இல்லாமல் போனாலும், ராசியம் இல்லாமல் போனாலும், என்னோட வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிற, இதுதான் விசுவாசி. ಬಟ್ಟೆ ಐಶ್ವರ್ಯ ಆಸ್ತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕರ್ತನಲ್ಲಿ எது இல்லாமல் போய்விட்டாலும் சரி, ಯಾವುದು ಇಲ್ಲದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು ಸರಿ. சோதிச்சார் ஆண்டவர். ಅಯ್ಯನವರನ್ನು ದೇವರು ಶೋಧಿಸಿದರು. நல்ல பிரசங்கம் செய்வேன், ಪ್ರಸಂಗ ಅಯ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. மூளைக்கு பிசாசுங்க ஆடும், ஒருத்தர் மேல 3 பிசாசுக்கும் ಮೂಲೆಗೆ ಸೈತಾನ್ಗಳು ಆಡುತ್ತಿದ್ದವು. ஆடுத்திದ್ರು, அவளுக்கு பிசாசுக்கு மரியாதை கொடுக்கிறார், ஆடி நிற்குங்க, ಎಲ್ಲ ಆಡುತ್ತಿದ್ದವು ಸೈತಾನ್ಗಳು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்ப கல்யாணம் இல்லை எனக்கு. ಅಯ್ಯ ಅವಾಗ ವಿವಾಹವಿಲ್ಲ. ராத்திரில படுக்கும் போது எனக்கு தலக்காணி இல்லை, கல்லை வச்சுக்குவேன். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿದ್ರಿಸುವಾಗ ಕಲ್ಲನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರು, ತಲೆದಿಂಬಿಲ್ಲ. திடீரென்று மேலே போய் விடுவேன், ತಕ್ಷಣವೇ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முறுமுறுக்கிறானா, இதெல்லாம் கொடுத்து பார்க்கலாம்.
குணகுட்டுத்தான் என்பதாகி ಇದನ್ನು கொடுத்தா தான் ಕೊಟ್ಟು என் புள்ளையா இருக்குவானா ஊழியக்காரனா இருக்கும், கொடுக்காவிட்டாலும் இருக்குவானான்னு என்னை சோதித்தாரா. ನನ್ನ ಸೇವಕನಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕೊಟ್ಟರೆ ಇರುತ್ತಾರಾ ಕೊಡದೇ ಇರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಶೋಧಿಸಿದರು. காலம் கடந்து வரும்போது ಸಮಯ ದಾಟುತ್ತಾ ಬರುವಾಗಲೇ சோதனை என்னை ஜெயிக்க ஆரம்பித்தேன். ಸೋದನೆಯನ್ನು ಜಯಿಸಲು பேரையும் புகழையும் கனத்தையும் எனக்கு உண்டாக்குனார். ಹೆಸರು ಘನತೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದರು. அகில தேவபிள்ளை ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ அவர் என்ன சொல்கிறார்? ಹೇಳಂತಿರ್ತಾನೆ, ஆடு இல்லாவிட்டாலும் மாடு இல்லாவிட்டாலும் ராஜனை இல்லாவிட்டாலும் யாருக்கிட்டும் இல்லாத போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறேன். ಏನು ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಯಾವುದು ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸಹ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೇನೆ. தேவபிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ எப்பொழுது கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாயா? ನೀವು ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஏமா அவன் புருஷன் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறாரா? ನಿನ್ನ ಗಂಡ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರಮ್ಮ? கை நிறைய துட்டுன்னா சந்தோஷமா இருக்கிறாரு, இல்லாட்டி பேய் ஆயிடுது, பேய் வந்துருக்காரு மேலே. ಕೈ ತುಂಬ ದುಡ್ಡಿದ್ದರೆ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೂರ ಆತ್ಮವಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஏமா உங்க சம்சாரம் எப்படி இருக்குதுப்பா? ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಯಾಗಿದ್ದಾರಪ್ಪ? அதுக்கு சம்பாரிச்சு வந்து கை நிறைய கொடுத்தாக்கா அது மூஞ்சே ஒரு மாதிரி இருக்குதுங்க. ஆனால் அது கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அது மூஞ்சே ஒரு அற்பக்கட்டு மூஞ்சி ஆகி போகுது. ಅದು ಸಂಪಾದಿಸಿ ಕೈ ಕೊಟ್ಟರೆ ಒಂದು ತಾರೆ, ಕೊಡದಿದ್ದರೆ ಒಂದು ತರ ಇರುತ್ತಾರೆ. பேர் என்னங்க? பேர் ரெபெக்கா. ಹೆಸರೇನೆಂದರೆ ರೆಬೆಕ್ಕಾ. கொடுத்தா புருஷன், கொடுத்தான் பஞ்சாதி. ಕೊಟ್ಟರೆ ಗಂಡನು, ಕೊಡದಿದ್ದರೆ ಕೊಡದು. எந்த தெய்வம் உங்ககிட்ட வருவாரு? ಯಾವ ದೇವರು ಬರುತ್ತಾರೆ? நாடகம் ஆடினிருந்தா ನಾಟಕ ಆಡುತ್ತಿದ್ದಳು. எல்லாம் இல்லாமல் போனாலும், ಎಲ್ಲ ಇಲ್ಲದೆ ಹೋದರು, இது இல்லாமல் போய்விட்டாலும் ಯಾವುದು ಇಲ್ಲದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எட்ட காலத்திலே உயர்த்துவார். ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಮೇಲೆತ್ತುತ್ತಾರೆ. பிசாசு போறானா? ಸೈತಾನ್ ಹೋಗುತ್ತಾನಂತೆ. பாரு ஆண்டவரே, மகன் பாரு, மகன் பாரு, முறுமுறுக்கிறாங்க, ஒரு திட்டுறாங்க, என்ன சாமியம், என்ன கஷ்டம், துன்பம், துயரம், எனக்கு விடுதலையில திட்டி இருக்கிறாங்க. உன்னை அவங்கள ஆசிரியக்கிறியா? ನಿನ್ನ ಮಗ ನಿನ್ನನ್ನು ದೂಷಣೆ ಮಾಡಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ, ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೀರಾ? தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ சமூகத்துக்கு சாத்தான் போகாதபடி தலை குனியத்தக்கதாக எது இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன். ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಸೈತಾನ ದೂಷಣೆ ಮಾಡದಂತೆ ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಉತ್ತಮನಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. நீங்க ஏன் அப்படி மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது? கல்யாணம் முன்ன இந்த மூஞ்ச வேற, இப்போ மூஞ்ச வேற, மூஞ்சி வித்தியாசமாயிடுச்சு. உங்க மூஞ்சிங்களுக்கு பிடிக்கிச்சா? இது கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆகுது. ಅಯ್ಯನು ಮದುವೆಯಾಗಿ 50 ವರ್ಷಗಳು. தேவபிள்ளையிலே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளோ அலைகள், புயல்கள், போராட்டங்கள், முள்ளுகள், மேடுகள், பாதைகள், ಎಷ್ಟು ಅಲೆ, ಬಿರುಗಾಳಿ, ಮುಳ್ಳುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದೂ ಸಹ ஆனால் கர்த்தருக்குள்ள நாங்கள் விலகவில்லை. ಕರ್ತನ ಒಳಗಡೆ ನಡೆದು ಅಗಲಿಲ್ಲ. ஒருவேளை கஷ்டத்தை பட்டு வெளியிருந்தா ಒಂದು ವೇಳೆ ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಬಿಟ್ಟಿದ್ದರೆ எனக்கு நரகத்தை வைத்திருப்பார். ಅವರು ನರಕವನ್ನು ಇಟ್ಟಿರ್ತಿದ್ದರು. ஒரு ஆசீர்வாதமும் அநேக ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு அனுப்ப முடிஞ்சிருக்காது. ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕಳುಹಿಸಲಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. பேரையும் புகழையும் கனத்தையும் பணத்தையுமாக குப்பையாக எண்ண வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ಹೆಸರು, ಘನತೆ, ಐಶ್ವರ್ಯ, ಸಂಪತ್ತನ್ನ ಕಸವನ್ನಾಗಿ ಎಣಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சந்தோஷமா இரு. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ ಪಡಿರಿ. சந்தோஷமா இருந்தவங்களுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? ಸಂತೋಷ ಪಟ್ಟರೆ ಏನಾಗುತ್ತದೆ ಹೇಳಿರಿ? எந்த வியாதியும் உன்னை தொடாதான், உடம்புல வியாதிங்க வராதான். ಯಾವ ಕಾಯಿಲೆಯು ಶರೀರಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲವಂತೆ. ஏமா அப்படிங்கிற? ಯಾಕಮ್ಮ ಆಗಿದ್ದೀರಾ? 15 நாளா மூச்சு விட அவளை, எங்கே தான் போச்சு மூச்சு? மூச்சு விட அவளை, மூச்சு போகிற மாதிரி ஆச்சு. மூச்சு போயிட்டா நல்லா இருக்கும் உனக்கு. இழுப்பு கத்திரிக்குது. டாக்டர் போனா ஏதோ முட்டாதே சொன்னார், தொடப்ப கட்டி எடுத்து பெருக்காதேன்னு சொன்னார், கூழ் வழியாதேன்னு சொன்னார். ஒன்று மட்டும் செய், பிளேட் நிறைய போட்டு கண்ணு மூடி கண்ணை தொடர்களை மில்லிங்கிடு, நீ ஆரோக்கியமாக இருப்பார். நான் சொன்னேன், மாமியாரே டாக்டர் சொல்கிறார் போய் கேளு. டாக்டர் ಹೇಳಿದ್ದಾರೆ, ஓ ಕೇಳಿರಿ. அதனால தான் தட்டை காலி பண்ணிவிடுறேன். போட்ட மருமகளை கொஞ்சம் பெருக்கு. ஐயோ தொடுப்பு, தொடுப்பு தூர்க்காவல். இது என்னது? இது டைலாக் மருமகம். இந்த காலத்தில் வரதெல்லாம் உங்களுக்கெல்லாம் டைலாக் மருமக தான் வரும். அதெல்லாம் போச்சு. அந்த காலத்துல டைலாக் மருமகளுக்கு வந்து சேர்ந்துக்கிறாங்க. ಎಲ್ಲ ಡೈಲಾಗ್ಸ್ சேர்ந்து வந்து அதுக்கேற்ற புருஷன், ஐயோ என் பொய்யா ஒன்றும் செய்யாதம்மா, அது பரலூரில் நேரம் இங்கே தான் வந்துக்குது. நீ எனக்கு குப்பத்தோட்டிலேருந்து வந்த,
ஏதோ அது உட்கார வச்சுக்க, டைம் சரியா, டைம் சரியா, அது கொடுத்துனே இரு, உங்களுக்கு கொடுத்துனே இரு, உன்னை ஏச்சி மேய்ச்சின்னு இருக்கும். அப்படியாடா? இல்லையா? ஐயா அழுகு பார்த்து தெரியுது. தேவபிள்ளைகளே, ದೇವರ மக்களே, இது கலியுக மருமகளுக்கும் அந்த காலத்து மருமகளுக்கும் ரொம்ப கஷ்டமாகுது. ಆ ಕಾಲದ ಸೊಸೆಗೂ ಕಲಿಯುಗದ ಸೊಸೆಗೂ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. மருமகளுக்கு எல்லா விதமான வேலையும் செஞ்சு கொடுக்கணும். ಸೊಸೆಯರಿಗೆ ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಡಬೇಕು. அப்படி கொடுக்கலன்னா ಹಾಗೆ ಕೊಡದಿದ್ದರೆ புருஷங்கிறானே அவன் மூஞ்சி அப்படியே சுண்டக்கா மூஞ்சி ஆகி போகுது. என் பொஞ்சாதி என்ன சரியாக கவனிக்கலையே, ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಲಿಲ್ಲವೇ, அது என்ன இப்போது உட்கார்ந்த இடத்துலையோ உட்காந்து தூங்கினு துணுட்டு டண்டப் டயர் ஆகி போகுது. டாக்டர் என்ன சொன்னாருமா, உனக்கு பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சா கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? எந்திரிக்கான நிற்க ஆக மாட்டேன். தேவபிள்ளைகளே, ದೇವರ மக்களே, உலகமே நாடக மேடையா, நம்மெல்லாம் அனைவரும் நடிகரடா. உலகத்துக்கு தேவை நாடக ஸ்டேஜா, நம்மெல்லாம் நடிச்சிருக்கிறோமா? இது ஒரு நாடக ஸ்டேஜ் மாதிரி நினைச்சுருக்கிறீங்க. ಇದೊಂದು ನಾಟಕದ ಸ್ಟೇಜ್ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡು மிக நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. தேவபடி ஸ்திரமா இருக்க வேண்டும். ಸ್ಥಿರವಾಗಿರಬೇಕು. ஏமா பொண்ணு பார்த்தியா? ಅಮ್ಮ ಹೆಣ್ಣನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? பொண்ணு பார்த்தப்பா, கொஞ்சம் கலர் கரப்பாகுது. ஐயா, எனக்கு பொண்ணு பார்த்து எனக்கு எப்படிங்கன்னு தெரியுமா? தக 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 ஷெய்ப்பாக இருக்கிறோம். அப்போ தான் அது வந்துச்சுன்னா நம்மளால கருப்பாக இருக்கணும். தேவபிள்ளைகளே, ದೇವರ மக்களே, மிக கடைசி காலம் நம்மெல்லாம் உஷாராக இருக்க வேண்டும். ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. மருமகளும் வேணும், மாமையாரும் வேணும், தாயினும் வேணும், புருஷனும் வேணும். ஒரு கட்டில் அன்பிலே நெறிஞ்சிருக்க வேண்டும். அதுதான் தெய்வீக பிள்ளைகள். ತಾಯಿ தேவ சமூகம் அந்த இடத்துல ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಉಂಟಾಗ, நோவா எனக்காக ஒரு பேழை கட்டப்பா, உலகத்தை அழிக்க போறேன். ನೋವಾ ಒಂದು ನನಗಾಗಿ ಒಂದು ನಾವೆಯನ್ನು ಕಟ್ಟು ದೇಶವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ. நோவா திரும்பி பார்த்தானா? ನೋವ ತಿರುಗಿ ನೋಡಿದರಂತೆ. ಏನಪ್ಪ திரும்பி பார்க்குற? ಏನಪ್ಪ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡುತ್ತೀಯ? என் மனைவி எனக்கு ஒத்துழைக்குவாளா? ನನ್ನ ಹೆಂಡತಿ ಸಹಕರಿಸುತ್ತಾಳೆ. என் மகனுக்கு ஒத்துழைக்குவாளா? ನನ್ನ ಮಕ್ಕಳು மகனுக்கு ஒத்துழைச்சாலும் 3 மருமகளுக்கு ஒத்துழைக்குவாங்களா? ಮಕ್ಕಳು ಸಹಕರಿಸಿದರು. அப்படி ஒத்துழைச்சாதான் நான் பேழையை கட்ட முடியா? ಹಾಗೆ ಸಹಕರಿಸಿದರೆ ನಾವೇನು ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯ? ದೇವರೇ ஒத்துழைக்குவாங்க, ಸಹಕರಿಸುತ್ತಾರೆ. கட்டுற பிள்ளை ಕಟ್ಟಿ ನಾವೇನ பேழை கட்டி முடித்தான். ನಾವೇನು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿದರು. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ಆಸ್ತಿ. ನೋವಾ நீயும் ஒரு குடும்பமும் பேழைக்குள்ளமோ, ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬದವರು ನಾವೇ ಒಳಗಡೆ ಹೋಗಿರಿ. ஆசீர்வாதம். ಅದು ಆಶೀರ್ವಾದ. ஒரு மருமக தகராறு பண்ணியிருந்தான்னா, ಒಂದು ಸೊಸೆ ಏನಾದ್ರೂ ತೊಂದರೆ ಮಾಡಿದರೆ கப்பல் கிட்ட போய் இது என்ன ஜன்னல் இப்படி வச்சுக்கிறேன், ஜன்னல் அப்படி வை, ಅದು ನಾವೇ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಕಿಟಕಿ ಯಾಕೆ ಈ ಕಡೆ ಯಾಕೆ ಆ ಕಡೆ ಇಡಿರಿ. ஆல்ரெடி ஆண்டவரே இன்ஜினியர் ஆயிட்டார். ಅಲ್ಲಿ ದೇವರೇ ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಿ இப்படி ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. தான் கதை வைக்க வேண்டும், ಇಲ್ಲೇ ಬಾಗಿಲಿಡಬೇಕು, இப்படி எல்லாம் ஜன்னல் வைக்க வேண்டும். ಹೀಗೆ ಕಿಟಕಿ ಇಡಬೇಕು. அதுக்கு நோ ஒத்துக்கணும், ಅದು ನೋವು ಒಪ್ಪಿಕೊಂಡರು, மனைவியும் ஒத்துக்கணும், ಹೆಂಡತಿ ಒಪ್ಪಿಕೊಂಡರು, பிள்ளைங்களும் ஒத்துக்குச்சு, ಮಕ್ಕಳು ಒಪ್ಪಿ, மருமகங்களும் ஒத்துக்கினாளுங்க. ಸೊಸೆಯರು ಒಪ್ಪಿ, அப்பாவோட பின்னால ஒத்துழைக்கும் போது ಇವೆಲ್ಲ ಸೇರಿ ಸಹಕರಿಸುವಾಗ பேழை கட்டினாரல்ல, ನಾವೇನು ಕಟ್ಟಿದರೆ அந்த பேழைன்னா கப்பல் எவ்வளவு பெருசா இருக்கும்? ಆ ನಾವೇ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಿರಬಹುದು? இங்கேருந்து கிட்டத்தட்ட 15 மைல் தூரத்தில் இருக்க ஒரு கப்பல். ಇಲ್ಲಿಂದ 15 ಮೈಲಿ ದೂರದಲ್ಲಿ ಇರುತ್ತದಂತ. அவ்வளோ பெரிய கப்பலை கட்டணும் எல்லாரும் சமாச்சாரம். ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ನಾವೇ ಕಟ್ಟಲು ಸಮಾತ ಆಗುತ್ತದ? எல்லாம் வருமானம். ಎಲ್ಲ அந்த 8 பேர் வருமானமா இருந்தார்கள். 8 ಜನ ಒಂದು ಮನಸ್ಸಾಗಿದ್ದರು. உன் குடும்ப பேழையா இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ನಾವೇ ಆಗಿರಬೇಕು. புயல் காற்று அடிக்கிறது, தண்ணி வருது, ಅಲೆ ಬಿರುಗಾಳಿ ಬಡಿದು ನೀರು கப்பல் மேல போயினே இருக்கிறது. ಅದು ನಾವೇ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಲೇ ಇದೆ. அது என்ன கப்பல்? ಅದೇನೋ ಅದು ನಾವೇ கிருபையின் கப்பல். ಕೃಪೆ ಎಂಬ ಕಪ್ಪಲು. அந்த குடும்பத்துல ஒற்றுமை இருந்துச்சு. ಅದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದಾಗಿ, ஒருவேளை ஒண்ணு தகராறு பண்றதா இருந்தால் நோவா கிட்ட போய் பேழை கட்டுன்னு சொல்லிக்க மாட்டார். எல்லாரும் ஆவாத, உன் கையில கட்டாவாதரா, உன் பஞ்சாயத்து ஒரு பக்கம், உன் புள்ள ஒரு பக்கம், மருமக ஒரு பக்கம், சண்டை போட்டுக்குவீங்க, பேழை எங்க கட்டுறது? ಒಂದು ವೇಳೆ ಒಬ್ಬ குறிப்பிட்ட நேரத்தை பேழை கட்டி முடிக்க வேண்டும். ಗುರುತಿಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ ಗಾವೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னம்மா பொண்ணு பார்க்க வந்துக்கிற? ಏನಮ್ಮ ಹೆಣ್ಣು ನೋಡಲು ಬಂದಿದ್ದೀರಾ? நல்லா படிச்சுக்க வேணுங்க, ಒಳ್ಳೆ ಓದಿರಬೇಕು. ஒன்று எம்மையாவது படிக்க வேண்டும், இல்லாட்டி ஒன்று எருமையாவது படிக்க வேண்டும். ಒಂದು ಎಮ್ಮೆ ಆದ್ರೂ ಓದಿರಬೇಕು, ಇಲ್ಲ ಎಮ್ಮೆ ಆದ್ರೂ ಬೇಯಿಸಬೇಕು. ரெண்டு ஏதாவது ஒரு படிப்பு இருக்கிறதா? ಎರಡರಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರು ಒಂದು ವಿದ್ಯೆ. எம்ஏன்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டா அது 2 நாளைக்குள்ள வீட்டில் வந்துட்டு ஒன்று எருமை ஆகி போகுது.
ಎಮ್ಮೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಮದುವೆ ಅಯ್ಯೋ ಆಗಲಿ. என்னம்மா எம்ஏ சொல்லின கட்டினந்தா உள்ள 2 நாளைக்குள்ள எருமை ஆகி போயிச்சம்மா. ಎಮ್ಮೆ ಓದಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಿದ್ರಮ್ಮ, ಆದ್ರೆ ಎಮ್ಮೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆಯಮ್ಮ. எருமை இருந்தானே வாழ் எங்க அது ரோடெல்லாம் சாணி போட்டு போகுது. ಎಮ್ಮೆಯ ಬಾಳು ರೋಡಿನೆಲ್ಲ ಸಗಣಿ ಹಾಕಿಕೊಂಡು ಹೋಗುವುದು. தெய்வப்பிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையாக வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. குடும்பத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಮನಸ್ಸಿರಬೇಕು. இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் ಇದಕ್ಕೆ எங்கே வர ஆசீர்வாதம் முன்னுக்கொண்டு பேழையை கட்டுமா. ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಒಂದೊಂದು ಮನಸ್ಸಿದ್ದರೆ இந்த பேழையை கட்டுறதை பற்றி ஒரு கூட்டத்தில் என்னை குழந்தை பிரதிஷ்டை கூப்பிட்டுருந்தாங்க. ಮಕ್ಕಳ ಪ್ರತಿಷ್ಠೆಗಾಗಿ ಅಯ್ಯನವರು ಕರೆದಿದ್ದರು. பெரிய சிஎஸ்ஐ சபையில் CSI ಸಭೆಗಳಲ್ಲಿ பேழையை பற்றி பேசும்போது ஒரு கூச்சல் போட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி கூச்சல் போட்டாங்க. ನಾವೇ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ಅಷ್ಟು ಸಂತೋಷದಿಂದ ಕೂಗಾಡಿದರು. இப்பேற்பட்ட சத்தியத்தை நாங்கள் கேட்கவே இல்லை. ಈ ರೀತಿ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. உண்மைதான் எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. ನಿಜವಾದ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆ ಇಲ್ಲ. எங்க மேல வச்சுக்கிற ஒரு திட்டம் பெரிய பேழை கட்ட வேண்டும் என்று அதை நடக்க முடியவில்லையே. ನಮ್ಮ ಮೇಲೆ ನಾವೇ ಕಟ್ಟಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶ ನಡೆಯುತ್ತಿಲ್ಲವೇ? என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா ಯಾವಾಗಲೂ இருக்கிறதுல திருப்தியாரு. ಇರುವುದರಲ್ಲಿ தேவனாகிய நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ದೇವರಾದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவரே நான் உன் கையை பிடிக்க முடியாது. ನಾವು ನಿನ್ನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿಯಲಾಗುವುದಿಲ್ಲ ದೇವರೇ. ஏன்பா? ಯಾಕಪ್ಪ? நான் சரிகிடுவேன், ನಾನು ಜಾರಿ ಬಿಡುತ್ತೇನೆ, நான் விட்டுடுவேன். ನಾನು ಬಿಟ್ಟಿರ್ತೇನೆ, நீ பிடி. ನೀವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿಪ್ಪ. அப்பொழுது நான் சரங்க மாட்டேன், ಆಗ ನಾನು ಜಾರುವುದಿಲ್ಲ, கைவிட மாட்டேன். ಕೈ ಬಿಡಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. தேவப்பிள்ளையே, ದೇವರ மிகவும் ಮಕ್ಕಳು நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. 19:6 லூக்கா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு சந்தோஷமாகவே அவனை இறங்கினா. ಸಂತೋಷದಿಂದ ಅವನು ಇಳಿದನಂತೆ. இது வரைக்கும் சந்தோஷம் இல்லையா சகைவே? ಜಕ್ಕಾಯನೇ, ಇದುವರೆಗೂ ಸಂತೋಷವಿಲ್ಲವಾ? இல்லை, வட்டி பணம், ಇಲ್ಲ, ಅವನಿಗೆ ಬಡ್ಡಿ, சக்கர வட்டி ஆக்கலப்பா. ಅವನು ಚಕ್ರ ಬಡ್ಡಿ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡುತ್ತಿದ್ದ. வட்டி வாங்குறவ ಬಡ್ಡಿ ತೆಗೆದುಕೊಂಡು அந்த பணத்தை சேர்த்துட்டு ரொப்பிட்டான். ಹಣವನ್ನು ತುಂಬಿಸಿಬಿಟ್ಟನು. இவங்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ಇವನಿತ್ರ ಹಣವಿದೆ ಎಂದು ಹೇಳಿ அவனுக்கு ஒரு பெரிய தலைவனுடைய பதவி கொடுத்தார். ಅವನಿಗೆ ನಾಯಕನೆಂಬ ಪಟ್ಟವನ್ನು அது ಕೊಟ್ಟರು. ரெண்டையும் இவனுக்கு சமாதானம் இல்லாதே ஆயிடுச்சு. ಈ ಎರಡೂ ಅವನಿಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡಿಬಿಟ್ಟವು. ஒரு பதவி இருக்கிறது, ಒಂದು ಪದವಿ ಇದೆ, கோடா கோடி பணம் இருக்கிறது, ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಹಣವಿದೆ. இவனுக்கு சந்தோஷம் இல்லையா? ಇವನಿಗೆ ಸಂತೋಷ ಇಲ್ಲವಾ? இல்லை. சகைவே இறங்கி வா. ಜಕ್ಕಾಯನೇ, ಇಳಿದು ಬಾ. அவரோட வார்த்தை இறங்கி வான்னு சொன்ன உடனே ಅವರು ಒಂದು ಮಾತು ಇಳಿದು ಬಾ ಎಂದು ಹೇಳಿದ மரத்துல ತಕ್ಷಣ இருந்து இறங்கி வரவில்லை, அவன் ಮರದಿಂದ ಅವನು ಇಳಿದು ಬರಲಿಲ್ಲ. பணத்தையும் பதியும் விட்டு இறங்கிட்டான். ಹಣವನ್ನು ಪದವಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಇಳಿದನು. அவனு எப்ப அதை விட்டு இறங்கினானோ ಯಾವಾಗ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಇಳಿದನು, சந்தோஷமா இருக்கான். பாருங்க, ಸಂತೋಷವಾಗಿ ಇಳಿದನಂತೆ. சந்தோஷமா 16 வாசிப்பான் மடமடன்னு. ಆತನು ತಟ್ಟನೆ ಇಳಿದು ಬಂದು ಆತನನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ಸೇರಿಸಿಕೊಂಡು, இதுவரைக்கும் சந்தோஷம் இல்லை அவனுக்கு. ಇದುವರೆಗೂ ಅವನಿಗೆ அவர் ಸಂತೋಷವಿಲ್ಲ. கூப்பிட்ட உடனே சந்தோஷம் இறங்கிடுச்சு. ಕೂಗಿದ ತಕ್ಷಣ ಸಂತೋಷ அப்பவே ಇಳಿಯಿತು. தீர்மானம் பண்ணிட்டானா, ಆಗಲೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಬಿಟ್ಟೆವು. என்னோட ஆஸ்தியிலே பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், ನನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಅರ್ಧ ಬಡ ಸ್ವಾಮಿ, அநேக பேருக்கு தான தர்மம் செஞ்சேன். ಅನೇಕರಿಗೆ ದಾನ ಧರ್ಮ ಮಾಡಿಬಿಡುತ್ತೇನೆ. அப்பொழுதுதான் அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து ಆಗಲೇ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு ಈ இந்த ಮನೆಗೂ வீட்டுக்கு ರಕ್ಷಣೆ ಬಂದಿತು ரட்சிப்பு ಅಂದರೆ, என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ಈ ಮನೆಗೆ ರಕ್ಷಣೆ ಬಂದಿತು. இவன் ஆபிரகாமுக்கு சேர்ந்தவன் அல்லவா? ಇವನು ಆಬ್ರಗಾಮಿಗೆ ಜೊತೆ ಸೇರಿದವನಲ್ಲವಾ? விசுவாச உடையவனா இருந்தா ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು ಆಬ್ರಗಾಮ. ஆகிய தேவப்பிள்ளை, ಆದ್ದರಿಂದ அது ரெண்டையும் விடணும்னா ரொம்ப கஷ்டங்குது. ಅದು ಈ ಎರಡನ್ನು ಬಿಟ್ಟದಿದ್ದರೆ ಬಹಳ ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ. இப்ப கர்நாடக ஸ்டேட்ல பதவிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ ನಲ್ಲಿ ಪದವಿಗಾಗಿ ಜಗಳ பதவியை விட்டு வாங்கினா யாருக்கும் விட்ட வரமே இல்ல. ಪದವಿ ಬಿಟ್ಟು உயிரை விட்டாலும் சரி பதவி விட மாட்டான். ಜೀವ ಬಿಟ್ಟರು ಪದವಿ அது ஒரு ಬಿಡುತ್ತಿಲ್ಲ. பெரிய பிசாசு. ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಸೈತಾನನಿ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அடுத்து பண பிசாசு. ನಂತರ ಹಣದ ಸೈತಾನ. ரெண்டையும் விட்டே வரும்போது ரெண்டையும் மேல வச்சுன்னு ಇದು ಎರಡನ್ನೂ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಂಡು வாழ்க்கை நடத்த பாக்குறான். ಬಾಳನ್ನು ನಡೆಸಲು அது ನೋಡುತ್ತಾನೆ. ஆகுமா? ಅದು ಆಗುತ್ತದಾ? பணத்தை வச்சுனையும் ಹಣವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು பெரிய பதிவு வச்சுன்னு வேலை முடியுமா? ಪದವಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಬೆಳೆಯಲು ಸಾಧ್ಯವಾ? சீக்கிரமா இறங்கி வா. ಬೇಗನೆ ಇಳಿದು ಬಾ. எங்க இந்த மரத்துல இருந்து இறங்கி வரவில்லை, ಮರದಿಂದ ಇಳಿದು ಬರಲಿಲ್ಲ. அத்து ரெண்டையும் விட்டு இறங்கி கீழே. ಅದು ಎರಡನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗಡೆ ಇಳಿ. எப்ப
இப்போ சொன்ன உடனே அவனுக்குள்ள இருந்த அந்த பாரம் வெளிக்கிடுச்சு. ಅದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವನಿಲ್ಲಿದ್ದ ಭಾರವೆಲ್ಲ ಇಳಿದು ಬಿಟ್ಟಿತು. சந்தோஷமா வீட்டுல இருக்கு. ಸಂತೋಷವಾಗಿ ಮನೆಗೆ ಬಂದನು. சும்மா தான் இருந்தாரு. ಸುಮ್ಮನೆ ದೇವರಿದ್ದರು. ஒன்றும் பேசல, ಮಾತಾಡಲೇ ಇಲ್ಲ. சாப்பாடுங்களா சாப்பாடு போடுறான் எல்லாருக்கும். ಎಲ್ಲರಿಗೂ ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆ ஏசாமி சைலண்டா வைக்கிறாரு. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಶಾಂತವಾಗಿ என்ன ಇದ್ದಾರೆ. ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஊமை இருக்கிறாரு ஏசாமி. ಏನು ಒಂದು ಮಾತನಾಡದೆ ಮೌನವಾಗಿದ್ದಾರೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சு. ஏசாமி வந்து உட்கார்ந்து சைலண்ட் ஆக்குறாரு. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಶಾಂತವಾಗಿದ್ದಾರೆ. ஒன்னும் எனக்கு சொல்லவே இல்லையே. ಒಂದು ಕೂಡ ಹೇಳುತ್ತಿಲ್ಲವೇ? வெயிட் பண்ணார் ஆண்டவர். ನಿಧಾನಿಸಿದರು ದೇವರು. என்ன சொல்லா? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஏழைகளுக்கு பாதி கொடுத்துற, ಬಡವರಿಗೆ ಅರ್ಧ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. யார் எத்தனை வாங்கிதான் 4 கொடுத்து விடுகிற. ಯಾರ ಹತ್ರ எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சான் பாருங்க. ಕೊಡಲು ಆರಂಭಿಸಿದ ನೋಡಿರಿ. அப்பளத்தான் சொல்றாரு ஆண்டவர், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ಆಗಲೇ ದೇವರು ಹೇಳಿದರು, ಮನೆಗೆ ರಕ್ಷಣೆ ಬಾಯಲ್ಲಿ ಬಂದಿತು. சொல்லி நிக்கிறதல்லமா கிரியையில காட்ட வேண்டும். ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳುವುದಲ್ಲ, ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕು. கிரியையில நீ செய்யும் போது தான் ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ தேவனோட இருக்கிறார். ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ஆண்டவர் சைலண்டா இருக்கார். ಅದುವರೆಗೂ ದೇವರು ಮೌನವಾಗಿದ್ದರು. அவன் சொன்னான், ಅವನು ಹೇಳಿದನು, ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிற, ಬಡವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. யாரத்துல வட்டியத்துல அநியாயமா வாங்கிக்கிற 4 கொடுத்து விடுற சாமி. ಅನ್ಯಾಯವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡರೆ எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சான் பாருங்க. ಎತ್ತಿ ಕೊಡಲು ಆರಂಭಿಸಿದ ನೋಡಿರಿ. தேவனுடைய ஒரு பிரசன்னம் மேல இருந்துச்சு. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇಳಿಯಲು ಆರಂಭಿಸಿತು. என்ன? ಇವನು ಪರಲೋಕಕ್ಕೆ சொந்தமாய் விட்டான். ಇವನು ಪರಲೋಕಕ್ಕೆ எனக்கு சொந்தமாய் விட்டான். ನನಗೆ என் மகனாய் விட்டான். ದೇವರ பாவம் மன்னிக்கப்பட்ட. இன்னும் அந்த வீடு அப்படியே இருக்கிறான் பாருங்க. ಇನ್ನೂ ಆ ಮನೆ ಹಾಗೆ ಇದೆ ಅಂತ ನೋಡಿರಿ. அதுக்கு சுத்தியும் காவல் வச்சு நல்லா பந்தோபஸ்தா வச்சிருக்காங்க. ஏசாமி உட்கார்ந்த ஒரு வீடு. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಕುಳಿತುಕೊಂಡ ಆ ಜಕ್ಕಾಯನ ಮನೆಗೆ ಫೆನ್ಸ್ ಹಾಕಿ ಕಾವಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன் வீட்டுல என்ன வச்சு நிக்கிற? ಏನು ಮನೆ ಬಿಡಲಿಲ್ಲ, ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯ. எச்சரிக்கை இருந்துக்கோ தேவப்பிடி. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. எப்ப பாரு அசமாதானம், எப்ப பாரு பிரச்சனை, எப்ப பாரு குழப்பம், எப்ப பாரு ஒருத்தர் மேல ஒருத்தர் ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಬಾಳು. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಿಲ್ಲದ ಅಪನಂಬಿಕಸ್ಥರಾಗಿ ಬಾಳುವಂತ ಬಾಳು. இனி சாமி சாமின்னு எல்லாம் ஒரு போதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுப்பா. ನನ್ನನ್ನು ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ ಅಂದವರೆಲ್ಲ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರಲಾಗುವುದಿಲ್ಲಪ್ಪ. என்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிக்க மாட்டான். ನಮ್ಮ ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವ. இப்ப ஏசு ஏசுன்னு கூப்பிட்ட உடனே உனக்கு எடுத்து தூக்கி கொடுத்துட மாட்டான். ನೀನು ಏಸು ಏಸು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಎತ್ತಿಕೊಂಡು அவருடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது தான் அவனுக்கு உனக்கு ஆசீர்வாதம். ಅವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗುವಾಗಲೇ ನಿಮಗೆ ಬರಲಾಗುತ್ತದೆ. அப்பதான் தேவன் உன்னோட கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ಆಗಲೇ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಆಗಲೇ ದೇವಪಿள்ளை. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துಕೊಂಡು, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಂಡು. 5:11 மத்தேயு சுவிசேஷ வார்த்தை பாருங்க. டைம் ஆச்சு முடிக்கிட்டா. ಮತ್ತಾಯ 5:11 ಓದಿರಿ. தேவப்பிள்ளை வார்த்தை பாருங்க. 5:11 மடமடன்னு வார்த்தை பாருங்க. ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 5:11. ನನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸಿ ಹಿಂಸೆಪಡಿಸಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಸುಳ್ಳಾಗಿ ಹೊರಿಸಿದರೆ ನೀವು ಧನ್ಯರು. ಸಂತೋಷ ಪಡಿರಿ. சந்தோஷப்படணும். உன்னை திட்டினாக்கா நீ உன்னை இப்ப நான் இப்ப ஒருத்தருக்கு திட்டினாக்கா நீ சந்தோஷமா இருக்குவ? ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಬೈದರೆ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೀರಾ? அப்ப சட்டை பிடிச்சி டிச்சி அடிக்குவ. ಆಗಲೇ ಸಟ್ ಹಿಡಿದು யாரோட பேசுற நீ? உஷார், கவர்தான். இங்க என்ன சொல்றாரு? ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? உங்க மேல கெட்டதா சொன்னாலும் சரி, ನಿಮ್ಮ தப்பானாலும் சொன்னாலும் சரி, ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಸರಿ, சந்தோஷப்படு. என்ன சாமி, அவன் அண்ணா மாதிரி திட்டுறான், அந்த பொம்பளை அண்ணா மாதிரி திட்டுது, என்ன எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ಅವರು ಆ ರೀತಿ ಬೈಯುತ್ತಾರೆ, ಯಾಕಪ್ಪ ಸಂತೋಷವಾಗಿರುವುದು? சந்தோஷமா இருக்கு. ನೀನು ಸಂತೋಷ. பரலோகத்துல மிகுதியான ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. இன்னைக்கு இந்த உலகம் நம்மளை நிந்திக்கும், ಈ ಲೋಕ ನಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸುತ್ತದೆ, நம்மளை திட்டும், ನಮ್ಮನ್ನು ಬೈಯುತ್ತದೆ, நம்மளை பரிகாசம் செய்யும். ನಮ್ಮನ್ನು ಪರಿಹಾಸ நீ ಮಾಡುತ್ತದೆ. ஒண்ணுத்துக்கு உதவாதவன் சொல்லு, ನೀನು ಏನಕ್ಕೂ ಬೇಡವಾದವನು நீ ಹೇಳಬಹುದು, யூஸ்லெஸ் ஃபெல்லோவன் சொல்லு, ನೀನು ಉಪಯೋಗ ಇಲ್ಲದವನು ಹೇಳಬಹುದು. ஆனா ಆದರೆ சந்தோஷமா இரு, ಸಂತೋಷವಾಗಿರು. சந்தோஷத்தை எழுந்து விடாத. நான் கொடுத்த சந்தோஷத்தை எழுந்து விடாத. ನಾನು ಕೊಟ್ಟ ಸಂತೋಷವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡ. இதுக்கு பலன் என்ன தெரியுமா? ಇದಕ್ಕೆ பொறுமையோட நீ சந்தோஷமா உன் நிந்தனை ஏற்றுக்கொண்ட பாய், ತಾಳ್ಮೆಯಿಂದ ಸಂತೋಷದಿಂದ ಆ ನಿಂದನೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ನೋಡು. பரலோகத்துல மிகுதியான ஆசீர்வாதம். ಪರಲೋಕದಲ್ಲಿ இப்படித்தான் பரலோகத்துல ஒன்னொன்னு சேர்த்து வைக்கணும். ಹೀಗೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದೊಂದಾಗಿ ಸೇರಿಸಿ ಬಿಡುವುದು. அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ஞாயிற்றுக்கிழமை 8 போட்டுட்டு எவ்வளவு சேர்ந்துச்சு சாமி பரலோகத்துல, எனக்கு 3 மூட்டை சேர்ந்துக்கிட்டு 3 ಮೂಟೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿದೆ. இந்த மாசமா வாரம் 8 டன்னா போடுறேன்டா.
ವಾರ ವಾರ ಎಂಟಾಣಿ ಹಾಕುತ್ತೇನೆಪ್ಪ. எவ்வளோ சேர்ந்துக்கோ, ಎಷ್ಟು ಸೇರಿರುತ್ತದೆ, எல்லாம் பாத்தாத்து போயிட்டுக்கோ, ಎಲ್ಲ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. காணிக்கை என்பது காணிக்கை நீ கொடுக்குற காணிக்கையை ನೀನು ಕೊಡುವ ಕಾಣಿಕೆ நீங்கள் சொல்லக்கூடாது. நான் கர்த்தருக்கு அவளுக்கு கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது எரிஞ்சிடுமா. ನಾನು ದೇವರಿಗೆ ಅಷ್ಟಿಷ್ಟು ಕೊಟ್ಟೆ ಅಂದರೆ ಅದು ಉರಿದು ಬಿಡುತ್ತದೆ. நான் சொல்லல உங்களுக்கு, ಅಯ್ಯವರು ಹೇಳಬಹುದು ನಿಮಗೆ, பலானவளரு கனமுந்தியவர்கள் இந்த கட்டடம் கட்டுறதுக்காக ₹1,000 கொடுத்துக்கிறாங்க. ಗಣವಂತನಾದ ವ್ಯಕ್ತಿ ₹1,000 ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இவர் கனப்படுத்துங்கள், ಇವರನ್ನು ಘನಪಡಿಸಿರಿ. ₹1,000 என்ன வரும்? ₹1,000 ಏನು ಬರುತ್ತದೆ? ಟೀ வராது, ಟೀ ಸಹ ಬರುವುದಿಲ್ಲ. கட்டடம் கட்டுறது எங்க? ಕಟ್ಟಡ ಎಲ್ಲಿ ಕಟ್ಟುವುದು? ஒரு கூலிக்காருக்கு ₹1,500 ஒரு நாளைக்கு. ಒಂದು ದಿವಸ ಕೂಲಿ காலையில் 10 மணிக்கு தொடுறான், மத்தியானம் 1 மணிக்கு போயிடுறான், திரும்ப வாரான், 5 மணிக்கு நான் கை கழுவிடுறேன், ₹1,500 கையில் கொடுத்துடணும். ಬೆಳಗ್ಗೆ 10 ಗಂಟೆಗೆ ಬಂದು 1 ಗಂಟೆಯಿಂದ 5 ಗಂಟೆ என்னப்பா சீக்கிரம் செய்யக்கூடாதுன்னா வேலை விட்டுறான். ಬೇಗ ಮಾಡಬಾರದಪ್ಪ ಅಂದ್ರೆ ಕೆಲಸ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾನೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, காலம் பயங்கரமான காலம், ಭಯಂಕರವಾದ ಕಾಲವಾಯಿತು. எத்தனை செலவு தெரியுமா? பயங்கர செலவுக்கு ಭಯಂಕರ ಖರ್ಚಾಗುತ್ತಾ ಇದೆ. ಕೆಲ ಕರ್ತರೆல்லாம் பார்த்துக்கொள்வார், ದೇವರೆಲ್ಲವೂ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அடுத்த சந்தோஷம் என்ன? ನಂತರ ಸಂತೋಷವೇನು? சுவாமி நான் நின்ன உடனே பேய் ஆடுன்னு ஆடிடுச்சு. ಆ ದುರಾತ್ಮಗಳು யார் கையில வச்சாலும் அவ்வளோ பேய்ங்க உழுந்து ஆடுது. ಯಾರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟರು ದೇವಗಳು ಬಿದ್ದು ಆಡುತ್ತವೆ. நடப்பாவீங்களா? இதுக்காக சந்தோஷப்படுறீங்க? ಇದಕ್ಕಾಗಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೀರಾ? எதுக்கு சந்தோஷப்படணும் தெரியுமாடா? ಯಾವುದಕ್ಕೆ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು? ಲೂಕಾ ಸುವಿಶೇಷ 10:20 10:20 ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ. அதுக்கடா சந்தோஷப்படணும்? பேய் ஓடிச்சுனா நான் தானே நின்று ஓட்டுறது, ಸೈತಾನ வியாதி சுகாச்சு நான் தான் கூட இருந்து வியாதி சுகாக்குறது, அதுக்கு என்ன சந்தோஷம் உனக்கு? ஆவிகள் உங்களுக்குள் கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுகிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். வாசி. ಆದರೂ ದೆವ್ವಗಳು ನಮಗೆ ಅಧೀನವಾಗಿವೆ ಎಂದು ಸಂತೋಷ ಪಡದೆ ನಮ್ಮ ಹೆಸರುಗಳು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆದಿರುತ್ತವೆ ಎಂದು ಸಂತೋಷ ಪಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ಆಮೇನ್. இவனுக்கு என்ன பண்ணிக்கிறானுங்க? பிசாசுங்களாம் ஆடிட்டு இருக்குது. இவர் ஏன ಮಾಡಿದ್ರು? இவ்வளோ சந்தோஷம் எங்க மூலியமா பிசாசு ஆட்சி. டேய் என்னடா சந்தோஷப்படுறீங்க? பிசாசை ஓட்டிந்து உங்க கூட நான் தாண்டா. ಸೈತಾನ ಓಡಿಸಿದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. எதுக்கு சந்தோஷப்பட வேண்டும்? ಯಾವುದಕ್ಕೆ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು? உங்களுடைய பேரு பரலோகத்தில் எழுதி வச்சுக்கிறான்டா. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதுக்கு நீ சந்தோஷப்படு. ಅದಕ್ಕಾಗಿ ಸಂತೋಷ. எத்தனை பேர் பரலோகத்தில் சந்தோஷம் எழுதி வச்சுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ಜನರ ಹೆಸರನ್ನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? கர்த்தர் ஒரு நாள் கேட்டேன், ದೇವರನ್ನ ಒಂದು ದಿವಸ ಕೇಳಿದರೆ, ಅಯ್ಯ வெளியே வானாரு, ಹೊರಗಡೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದರು. மேல வானத்தை பாருனா, ಮೇಲೆ ಆಕಾಶ ನೋಡು ಅಂದರು. இயேசு கிறிஸ்துவோட கருத்தை பார்த்தேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕೈ வானத்தில் என்னுடைய பேரை எழுத ஆரம்பித்தார். ಆ ಆಕಾಶದಲ್ಲಿ ಅವರ ಅಯ್ಯನವರ ಹೆಸರನ್ನು ಬರೆಯಲು ಆರಂಭಿಸಿದರು. என்னுடைய பேர் நான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದೇನೆ. நீங்கள் இதுக்காக ஜெபிக்க வேண்டும். ಇದಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எப்பப்பெல்லாம் ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதுவார்? ಯಾವಾಗೆಲ್ಲ ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆಯುತ್ತಾರೆ. ஊழியக்காரனோடு சேர்ந்து ராவும் பகலும் பணிவிடை செய்யும் போது உன்னோட பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுறாரா? ಸೇವಕರ ಜೊತೆಯಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಹಗಲು ಸೇರಿ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ பல சோதனைகளை ஜெயித்து கிறிஸ்துவோடு ஜீவிக்கும் போது உன்னோட பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதுறாரா? ಅನೇಕ ಸೋದನೆಗಳು ಜಯಿಸಿ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ ಹೆಸರು ಬರೆಯುತ್ತಾರಂತೆ. ஒரு நாளைக்கு ஜீவபுஸ்தகத்தில் யார் பேர் எப்போ எழுதுறான்னு பார்க்குறேன். ಒಂದು ದಿವಸ சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கடைசி காலத்தை இயேசு கிறிஸ்து வரும்போது ಕೊನೆಯಲ್ಲಿ யாருடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் இல்லையோ, ಯಾರ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇಲ್ಲವೋ, இரண்டாவது மரணமாக்கி அக்கினி கடலில் தள்ளப்படுவார். ಎರಡನೇ ಮರಣವಾದ ಬೆಂಕಿಯ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ತಳ್ಳುತ್ತಾರೆ. இனியாவது நீங்க அநேக பேர் சுமார் பேருடைய பேர்கள் ஜீவபுஸ்தகத்தில் எழுதுகிறாரு. சில பேருடைய பேர்களை எழுதணும்னா உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲ ಸುಮಾರು ಹೆಸರನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. ಬರೆಯಬೇಕೆಂದರೆ ಮತ್ತೆ போக ஜீவபுஸ்தகத்தில் பேர் வேணும். எனக்கு டிப்போவில் பேர் வேணும். ஆர்சி வாங்கிறதுக்கு சீமானி வாங்கிறதுக்கு டிப்போவில் பேர் வேணும். ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಬೇಡ, ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ನಲ್ಲಿ ಹೆಸರು ಬೇಕು. ಬೇಪಿಳ್ಳೇ, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஜீவபுஸ்தகத்தில் பேர் என்ன சாதாரண நினைச்சியா? ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರಿರುವುದು ಸಾಮಾನ್ಯವಾ? பரலோகத்துக்கு நீ சொந்தம். ಪರಲೋಕಕ್ಕೆ ನೀನು ಸ್ವಂತ. முழுசா நீ மனம் திரும்பி ಸಂಪೂರ್ಣ ದೇವರ முழுசா இயேசு கிறிஸ்து ஏத்துக்கின்னு ಸಂಪೂರ್ಣ முழுசா ஞானஸ்நானம் பெற்று ಸಂಪೂರ್ಣ முழுசா கிறிஸ்துக்காக நீ ஜீவிச்சு நிற்கும்போது ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ பேரே தேவன் ஜீவபுஸ்தகத்தில் எழுதுறாரா? ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ದೇವರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾರಂತೆ. அன்னைத்தான் நீ பரலோகத்துக்கு மெம்பர்ஷிப். ಆಗಲೇ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸದಸ್ಯರಾಗುತ್ತೀರಾ.
ದಯಪಿಳ್ಳೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. பாதங்களை பிடித்துக்கொண்டு ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ஒரு பெண் மரித்து போனாலாம், ಒಂದು ಹೆಣ್ಣು ಸತ್ತು ಹೋದಳಂತೆ, நரகத்துக்கு போய் நின்று விட்டாலாம். ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ மிகவும் ನಿಂತು பக்தி வாட்டி ಬಹಳ ಭಕ್ತಿವಂತಳು, கத்தி கூச்சல் போட்டாலாம். ಕಿರ್ಚಿ ಕೂಗಾಡಿದಳಂತೆ, இவ்வளவு பக்தி செஞ்சேனே. ಇಷ್ಟು ಭಕ್ತಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. கர்த்தர் வந்து சொன்னாரா, ದೇವರು ಬಂದು ಹೇಳಿದರು, உன்னோட பேர் ஜீவபுஸ்தகத்துல எழுதி இருக்கிறதா, ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ அதை ಬರೆದಿದೆ. பத்தி கவனம் செலுத்தினாயா, ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ಗಮನ ಕೊಟ್ಟಿರಿಯಾ? அது பேர் எழுதுறதுக்காக முழங்கால் படிட்டு ஜெபித்தாயா, ಆ ಹೆಸರು ಬರೆಯುವುದಕ್ಕೆ அது ಮೊಣಕಾಲು ஜீவபுஸ்தக பேர் எழுதுறதுக்காக உன்னை தகுதிப்படுத்தினாயா? ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆಯುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡಿಯಾ? தேவப்பிடியே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஜீவபுஸ்தகத்துல பேர் எழுத வேண்டும். ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಇರಬೇಕು. ஐயா என்னங்கய்யா, நான் கோயிலுக்கு வந்து 37 வருஷம் அது இன்னும் ஞானஸ்தானமே கொடுக்கலையே. 37 ವರ್ಷ ಆಯ್ತು ಬಂದಯ್ಯ, ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡಲಿಲ್ಲವೇ? உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா என்ன நரகத்தில் போடுவார் போல. ನಿನಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಟ್ಟರೆ ನಮಗೆ ನರಕಕ್ಕೆ ಹಾಕುತ್ತಾರೆ. தேவப்பிடியே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாவ மன்னிப்புக்கென்று நீ மனம் திரும்ப வேண்டும். ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗೆಂದು மனம் திரும்பாவிட்டா ದೇವರ ಕಡೆ ತಿರುಗದಿದ್ದರೆ உனக்கு ஞானஸ்தானம் இல்லை. ನಿನಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಇರುವುದಿಲ್ಲ. நீங்க மனம் திரும்பாதவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்க. ದೇವರ ಕಡೆ ತಿರುಗದೆ ಇರುವವರೆಲ್ಲ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದಿದ್ದೀರಾ? தேவப்பிடியே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 3:21 1 பேர்ல என்ன சொல்கிறார்? 1 ಪೇತ್ರ 3:21 ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அழுக்குகளே அழுக்குகளை தொடுறதுக்காக ஞானஸ்தானம் அல்ல, ಮೈ ಶರೀರದ ಕೊಳೆಯನ್ನು ತೊಳೆಯುವುದಕ್ಕೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನವಲ್ಲ, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறதுக்காக ஞானஸ்தானம். ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ. வாசி. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் ஞானஸ்தானம். ரட்சிக்கிறது. ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಇದು. ಆ ನೀರಿನ ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுக்க வந்தான். ಒಬ್ಬನು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆಯಲು ಬಂದನಂತೆ. கொஞ்சம் போயிட்டு வரான் அந்த பக்கம். ಆ ಕಡೆ ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿ ಬರುತ್ತೇನೆ ಅಂದನು. என்ன ಯಾಕಪ್ಪ? கடைசியா கணேஷ் பீடி குடிச்சிட்டு அப்புறம் வரானா. ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಗಣೇಶ್ ಪೀಡಿ ಕುಡಿದ್ಬಿಟ್ಟು ಬರುತ್ತೇನೆ. அப்புறம் கொடுங்க ஞானஸ்தானம். ನಂತರ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡಿರಿ. அப்பேற்பட்ட கணேஷ் பீடிகளாம் இங்கே இருக்கிற ஞானஸ்தானம் எங்கேருந்து கொடுக்க வேண்டாம். ಆ ರೀತಿ ಗಣೇಶ್ ಪೀಡಿ ಎಲ್ಲ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲಿ ಕೊಡಕ್ಕಾಗುತ್ತದೆ? நீ மனம் திரும்புகிறியா இல்லையேன்னு உன்னை பார்த்தவொன்னே தெரியுது எனக்கு. ನೀನು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿದ್ದೀಯಾ? யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, ಯಾರು ಹೇಳಬೇಕಾಗಿಲ್ಲ. புருஷன் மனம் திரும்பிದ மனைவி சொல்லணும். ಗಂಡ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿದ್ರೆ ಹೆಂಡತಿ ಹೇಳಬೇಕು. உத்தர நான் எல்லாம் சாரையும் விட்டுட்டேன்னு சொல்ல ஐயா ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாரு. ಸಾರ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ, ಕೊಡುವುದಿಲ್ಲ ಅಯ್ಯ. இல்லை உன்னை கொன்னுடுறேன். என்னம்மா ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? ಕೊಡಬೇಕು, தாராளமாக கொடுங்க ஐயா, இல்லாட்டி எனக்கு உதவுடுவது. ಧಾರಾಳ ಕೊಡಿ, ಇಲ್ಲ ರೇಟ್ ಬೀಳ್ತದೆ. முழுசா மனம் திரும்பிட்டாருக்கு, ஆனால் ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு முழுசா குடிக்குவாரு. ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದ ಮೇಲೆ ಸಂಪೂರ್ಣ ಕುಡಿಯಲು ಆರಂಭ ಮಾಡುತ್ತಾರೆ. தேவப்பிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மனம் திரும்புதல் பாவம் மன்னிப்பு பெறணும்னா சாமி என்னை மன்னிச்சிடு மன்னிச்சு ஏய் படாடே கல்த என்னடா மன்னிப்பு கேட்குற? பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்ப 2:38 ಪಾಪ அப்போஸ்தலர் நடவடிக்கை ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ எழுதி தலையில வச்சிருக்கிற வேணாமா தாய் 2:30 மாதா மாதா ஆரோக்கிய மாதாங்களே ஏதோ இன்னொன்று கன்னடத்தில் பசிக்கிறது எங்கே போச்சு? பிளாக் போட போயிருக்கோம். ಪೇತ್ರನು ಅವರಿಗೆ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಪರಿಹಾರವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு. அப்ப மனம் திரும்பாத ஞானஸ்தானம் இருக்குது இந்த இடத்துல. சில பேர் ದೇವರ ಕಡೆ ತಿರುಗದೇ ಇರುವವರು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದಿದ್ದೆ. நீ மனம் திரும்பாத உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா எனக்கு ஒதுன்னு ஒதுக்குவாரு. ನೀನು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗದೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಟ್ಟರೆ ಏಟು ಬೀಳುತ್ತದೆ. ஐயா ஞானஸ்தானம் கொடுத்துங்கய்யா, வாரம் யாரை கல்யாணத்துக்கு கேட்டுக்கிறாங்க. ಅಯ್ಯ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಟ್ಟು ಬಿಡಿ, ಯಾರು கல்யாணத்துக்கு கேட்டுக்கிறாங்க? ಯಾರು ಕೇಳಿದ್ದಾರಯ್ಯ? கல்யாணத்துக்கு கேட்ட ஒரு வேலை பண்ணு, கழுதிக்கு கொடுத்துடுத்தேன், கட்ட வச்சுட்டு கழுதிக்கிட்டேன், ಕತ್ತರಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿಬಿಡಿ. ஐயா ஞானஸ்தானம் கொடுக்கட்டி அவன் பின் வாங்கிடுவாயா? ಅಯ್ಯ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡಿ ಅಲ್ಲಿ ಎಂದು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. இந்த மாதிரி சபையில இந்த மாதிரி ಗಿರಾಕಿங்கெல்லாம் இருக்குது. ಈ ರೀತಿ ಗಿರಾಕಿಗಳು ಕೆಲವರು ಇದ್ದಾರೆ. ஒன்றும் சூடும் கிடையாது சுருணமும் கிடையாது அதுகளுக்கு. ಇದೆಲ್ಲ ಜ್ಞಾನ ಎಚ್ಚರಿಕೆ ಇದು ಆಗುವುದು ಇಲ್ಲ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்போ நான் கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு மாட்டின்னு இருக்கிறேன். ಕೆಲವರು ಕೊಟ್ಟು ಅಯ್ಯ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த சபையில் நான் இருந்த சபையில சர்ச்சு ஓபன் பண்ணிட்டு என்னை கூப்பிடுவாரு,
உம்மொழிமா ரட்சிக்கப்படுங்க பேர் கொடுத்துனே இருப்பேன். ಅಯ್ಯರು ಕರೀತಿದ್ದರು, ನಿನ್ನ ಹೆಸರು ಹೇಳಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த ஞானஸ்தானமே வேற, அந்த ரட்சிப்பு வேற. ಆ ರಕ್ಷಣೆ ಅಸಿಕ್ಕ முடியாதவர்களெಲ್ಲ கடைசி வரைக்கும் ಅದು ಕೊನೆಯವರೆಗೂ ಕದಲಿಸಲಾರದಂತ ಅದು ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ. அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்துக்குள்ள நீ இருக்க வேண்டும். ಆ ರೀತಿ ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ನೀವಿರಬೇಕು. தேவர மக்களே, தெரியாது பீடி குடிக்கிறது, தெரியாது சிகரெட் குடிக்கிறது, சிகரெட் சாராயம் குடிக்கிறது, சாராயம் ஆடுறது, கிளப்புக்கு போறது, அப்புறம் அல்லேலூயா யாரையும் மாத்திர பிசா சொல்ற அல்லேலூயா சொல்றா, அல்லேலூயா சொல்றா, அல்லேலூயா சொல்ற. சாயந்தரத்துக்கு ஒரு அரை பாட்டில் போடுவேன், நீ இப்போ சத்தியமத்துக்கு அல்லேலூயா சொல்றா. நீ சொல்லுங்க இது மாதிரி பேசுற. உங்களுக்கு எனக்கு கொடுத்துக்கிற ஆத்மா இப்படித்தான். எல்ஏ எம்ஏ எம்டி ஐஏஎஸ்ங்க தான் எனக்கு கொடுத்துக்கிற தொட்டு இந்த மாதிரி பாஷையில் பேசினா தான் கொஞ்சம் தலையில் உட்காருது. ಈ ರೀತಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ತಲೆ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತದೆ. கொஞ்சம் தான் உட்காரும், அதுக்கு ಮೇಲೆ தாக்கி உட்காராது. ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಜಾಸ್ತಿ எச்சரிக்கையாக இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ஏராளமான சத்தியம் இருக்கிறது. இன்னும் ಅನೇಕ எங்கெங்கே நம்ம சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி ಎಲ್ಲಿ ಇದ್ದು ಆಗಿದ್ದು ಸಂತೋಷ ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 2 கொரிந்தியர் 6:10 வாசித்து பாருங்க. எப்பொழுதுமே சந்தோஷமா இரு, ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ ಪಡಿರಿ. உன்னுடைய சாமி செத்து போன சாமி அல்ல, அவர் உயிருள்ள சாமியா இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன். உன்னை ஆசீர்வதிக்காத தேவன் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிடாத தேவனா இருக்கிறார். எப்பொழுதுமே சந்தோஷமா இரு. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ. இந்த உலகம் இல்லாவிட்டா அந்த உலகம், ಇದ್ದರೆ ಈ ಲೋಕ ಇದ್ದರೆ ಪರಲೋಕ. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருந்தா இந்த உலகம் இல்லாவிட்டா அந்த உலகம், ಇದ್ದರೆ ಈ ಲೋಕ ಇಲ್ಲ ಇದ್ದರೆ ಪರಲೋಕ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இனி கர்த்தர் உன்னை எங்கெந்த இடத்துல எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் உன்னை சந்தோஷமா இருக்க சொல்கிறார் என்று கர்த்தர் சித்தமானா முடிஞ்ச கர்த்தர் சொன்ன வாரம் பேசுறேன். ದೇವರು ಹೇಳಿದರೆ இப்பொழுதுமாக பாதி சத்தியத்தை முடிச்சிருக்கிறேன். ಈಗಲೂ ಅರ್ಧ ಸತ್ಯವನ್ನು ಮುಗಿಸಿದ್ದೇನೆ. அர்த்த இன்னும் பாதி சத்தியம். எங்கெங்க நீ சந்தோஷமா இருக்குதா, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು, அந்த சந்தோஷமான இடத்துல கர்த்தர் உனக்கு எப்படி கிரியை செய்கிறார், காரியம் செய்கிறார், உதவி செய்கிறார் என்றெல்லாம் இருக்கிறது. ಆ ಸಂತೋಷವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಯಾಕೆ ಕ್ರಿಯೆ நான் சொல்லிடல வாரம் பேசுறேன்ட்டு திடீர்னு ராவலையோ பகலையோ ஜாம நேரத்துலையோ அது நான் சொல்றதை பேசுன்னு சொல்லிடுறேன், சைலண்ட் ஆயிடுறேன். ಅದು ನಾನು ಹೇಳಬಹುದು, ಬರುವ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗ ಹೋಗುವುದೋ ಗೊತ್ತಾಗುವುದು. வாரம் இதுதான் நான் பேசுறேன்னு சொல்ல முடியாது. நான் ಬರುವಾರ ಇದನ್ನೇ ಮಾತಾಡುತ್ತೀನಿ. ஒருவேளை நான் இருக்கிறனோ இல்லையோ, ಒಂದು ವೇಳೆ ಇರುವುದು, வாரம் இருக்கிறேன்னு என்ன ಗ್ಯಾರಂಟಿ ಇದೆ? ಬರುವಾರ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದು ಯಾವುದು? ஜீவன் எடுக்கவும் ஜீவனை கொடுக்கவும் எல்லா அதிகாரம் அவர் கையில இருக்கிறது. ಜೀವ ಎತ್ತುವುದಕ್ಕೂ ಕೊಡುವುದಕ್ಕೂ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಅಧಿಕಾರವಿದೆ. வந்துடுப்பா, இந்த வாரம் கடைசி போனா போயிட வேண்டியதுதான். ಬಾಪ ಎಂಬುದಕ್ಕೆ ಕರೆದರೆ ಈ ವಾರದಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಡಬೇಕು. அப்போ ஏதோ கொஞ்சம் போனஸ் கொடுத்துக்கிறாரு. வந்துடுப்பானாரு, கொஞ்சம் எரிசாமி இதெல்லாம் எக்குது சிக்கலாகுது, உன்னை யாரும் தயாராகலை ஆனால் கேட்டு நிற்கிறேன் நான். ಅಯ್ಯ ಅವರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகியாலே தெய்வீக எச்சரிக்கையாகிತ್ತು. எப்பொழுதுமே சந்தோஷமா இரு. பாவ சந்தோஷத்தை அனுபவிக்காதே. பாப சந்தோஷ பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க உங்களை கூப்பிடுறா. பாப சந்தோஷம் ಅನುಭವಿಸಿ, குறுக்கோளில சந்தோஷம், ವ್ಯಭಿಚಾರ வழியில சந்தோஷம், ಅಡ್ಡದಾರಿಯಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂತೋಷ. ಅವಳ ಶರೀರ ஒரு நாள் கொழுத்து போய்விடும். ನಿನ್ನ ಶರೀರ ಒಂದು ದಿವಸ ಕೊಳೆತು ನಾರುತ್ತದೆ. வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை பார்த்தேன். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಅಯ್ಯ ಗಮನಿಸಿದರು. இந்த ஓபளப்பா தோட்டம்ன்ற ஒரு தோட்டம், அதான் எங்கள் அண்ணங்க கூட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஓபளப்பா தோட்டದಲ್ಲೇ அது வேலி ஒரு மாதிரி வேலி போகும்போது பின்னால் நிறைய ஓடு விடுங்க குடிசுங்கெல்லாம் இருந்துச்சு. ಅದು ಬೇಲಿ ಹಾಕಿದ್ರು, ಅದ್ರ ಮೇಲೆ ಗುಡಿಸಲು ಮನೆಗಳೆಲ್ಲ ಇತ್ತು. சாயந்தரம்னா அவளுங்க இருக்கிற அந்த வெபிச்சாரிங்கெல்லாம் ரோட்ல வந்து நிற்குவாளுங்க. ಸಾಯಂಕಾಲ ಅಂದ್ರೆ ವಿಚಾರಿಗಳ ರೋಡಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದರು. கார்ல போட்டுன்னு ஒருத்தியை மட்டும் விடாதபடிக்கு எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா சினிமா நடிக்க கூட அந்த அழகா இருந்தாவ. ಸಿನಿಮಾ ನಟನೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಳು, ಅವಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ರು. ஒரு நாள் அவளுக்கு சத்தியமா சொன்னேன். ಒಂದು ದಿವಸ ಅಯ್ಯ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿದರು. நல்ல ஒரு குடும்பம் கொண்டு வந்து அவங்க விபிச்சாரத்தை போட்டுக்கிறாங்க. ಒಳ್ಳೆ ಕುಟುಂಬ, ಆದ್ರೆ ವಿಚಾರದಲ್ಲಿ ಹಾಕಿಬಿಟ್ಟಿದ್ರು. கார் மேல கார் வந்து போட்டுன்னு போவாங்க. ಕಾರ್ ಮೇಲೆ ಕಾರ್ ಬಂದು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ರು. காலம் கடந்து போச்சு, ಸಮಯ ದಾಟಿ ಹೋಯಿತು. ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சா. ಒಂದು ದಿವಸ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದಳು. அப்புறம் ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சா. ನಂತರ ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದಳು. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி உட்கார ஆரம்பிச்சு பெண்டா எலும்புத்தோர் ஆயிட்டா. ಮೂಳೆ ಚಕ್ಕಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಳಿತು. என்ன இவளுக்கு ஏட்ஸ், ಇವಳಿಗೆ ಏಡ್ಸ್ ಕಾಯಿಲೆ. அந்த பாவம் செய்யனோட ஏட்ஸ் வியாதி வந்து ಅದು ಕಾಯಿಲೆ, ಏಡ್ಸ್ ಕಾಯಿಲೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. நாளுக்கு நாள், ದಿವಸಕ್ಕೆ ದಿವಸ அந்த வெபிச்சாரி வீட்டில் இருக்கிறவங்கள அவளை
திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ಅವ ವಿಚಾರ எங்கன்னா உளுந்து சாவடி. ಎಲ್ಲಾದ್ರೂ ಬಿದ್ದು ಸಾಯಿರಿ. அவளை வச்சு நல்லா பணம் சம்பாரிச்சாங்க. ಅವಳನ್ನಿಟ್ಟು ಹಣವನ್ನು ಸಂಪಾದಿಸಿದರು. காலம் கடந்து வரும்போது அவ சரீரம் முழுதும் கொளுத்து போச்சு. ಸಮಯ ದಾಟಿ ಬರುವಾಗ ಅವಳ ಶರೀರ விபச்சாரத்துல வந்த கூட வியாதி எய்ட்ஸ் பயங்கர வெரி டೇಂಜರಸ್. ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಬಂದ ಏಡ್ಸ್ ಕಾಯಿಲೆ டாக்டர் சொல்லிட முடியாது, ಅದು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ವೈದ್ಯರು ಹೇಳುತ್ತಾರೆ. கடைசியில ಕೊನೆಯಲ್ಲಿ அவளை கொண்டாந்துட்டு வெறும் கொப்பளம், உடம்பெல்லாம் கொப்பளம், அதுல சீவு உழவும் ಶರೀರ ಪೂರ್ತಿ ಅಪ್ಪಳೆ ಬಂದು உடம்பெல்லாம் அவளை கொண்டாந்துட்டு அந்த இவன்கெல்லாம் அந்த ரவுடி பசங்கெல்லாம் கொண்டாந்துட்டு அந்த கல்லி ஓட்டில் ஒரு பாதை இருந்துச்சு, அந்த பாதையில் கட்டிட்டாங்க. ಅದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆ ಹುಡುಗರೆಲ್ಲ ತಂದು ಅವಳನ್ನು ಹಾಕಿಬಿಟ್ಟರು. ஒரு காலத்துல என்ன அவளுக்கு மார்க்கெட், ಏನ್ ಕಾಲದಲ್ಲಿ போட்டி போட்டு வந்தாங்க. இன்னைக்கு மூக்கு மூடிக்கணும் அந்த பக்கம் போறாங்க, ಮೂಗು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಆ ಕಡೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. கார்பரேஷன் ஃபோன் பண்ணுங்க, எடுத்துன்னு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டோம், அனாதி போனோம். ಅನಾದಿ ಶವ ಇದು கொளுத்து நாத்தம் ஆயிட்டுக்குது அந்த சரீரம். ಕೊಳೆತು ನಾಶ ಹೊಡೆಯುತ್ತಿದೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாவத்துடைய பலன்கள், ಪಾಪದ ಫಲಗಳು. பாவத்தோட விளையாடாதே, ஒரு நாள் உன்னை விழுங்கி விடும். ಪಾಪದ ಜೊತೆ ತಮಾಷಾಡಬೇಡ, ಒಂದು ದಿವಸ ನುಂಗಿ ಬಿಡುತ್ತವೆ. பாவ சந்தோஷம், ಪಾಪ ಸಂತೋಷ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாவ சந்தோஷம் வேண்டாம் உனக்கு. ಪಾಪ ಸಂತೋಷ ಬೇಡ. தெய்வீக சந்தோஷத்தை நெருப்பு. ದೈವಿಕ ಸಂತೋಷದ ತುಂಬಿ துன்பங்கள் வருதா, துயரங்கள் வருதா, வேதனை வருதா, தேவ சமுத்திர அவரை நோக்கி பார்த்து சந்தோஷத்தை அனுபவி. ಕಷ್ಟ ದುಃಖ ಸಂಕಟ பரலோகத்தை மேல பார்த்து சந்தோஷத்தை அனுபவி. எத்தனை நாளைக்கு இந்த காலம்? ಪರಲೋಕವನ್ನೇ ನೋಡಿ ಸಂತೋಷ ಅನುಭವಿಸಿ ಎಷ್ಟು ದಿವಸ ಇಲ್ಲಿ ಬಾಳು. நம்ம வாழ்க்கையை ஒரு 3 நாள் வாழ்க்கை இந்த உலகத்தில் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். 3.5 ದಿವಸದ ಬಾಳು. ஒரே ஒரு நாள் தான் இந்த உலகத்துல வாழும் உனக்கு. ಒಂದು ದಿವಸ ಇದು ಹೋಗುತ್ತದೆ. நினைச்சீங்க எத்தனை வருஷம் என்று அல்ல, கர்த்தரோட பார்வையில 3 நாள் தான் உனக்கு வாழ்க்கை. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ 3 ದಿವಸದ இந்த 3 நாள் வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் ஒண்ணுத்துக்குள்ள ஆக்கி விடாதே. 3 ದಿವಸದ ಬಾಳಿಗಾಗಿ எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇದ್ದಕ್ಕೋ. உன்னோட சரீரத்தை ஜீவ பலி அர்ப்பணித்து விடு. ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಣೆ இனி ಮಾಡು. ஜீவிக்கிற தனக்கென்று ஜீவிக்காமல் மரித்து உயிர்த்த இந்த கிறிஸ்துக்காக நீ ஜீவிக்க தீர்மானம் செய். ಸತ್ತು ಬದುಕಿದ ಯೇಸುವಿಗಾಗಿ எழுந்து போன ஜெபாவை பெற்றுக்கோ. ಕಳೆದು ಹೋದ ಪ್ರಾರ್ಥನೆ அப்பொழுது தேவன் உன்னோடு பேச ஆரம்பிப்பார். ಆಗಲೇ ದೇವರು யார்கிட்ட ஜெபம் இல்லையோ ಯಾರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ அவங்க ಇಲ್ಲವೋ பாவத்தில் விழுவாங்க, ಅವರ ಪಾಪದಲ್ಲಿ சோதனை விழுவாங்க, ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಾರೆ. ஜெபத்துக்கு அவனை தடை செய்திடுவா, ஜெபிக்க முடியாதபடிக்கு ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಂತೆ ತಡೆ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತಾನೆ. தீர்மானம் செய். ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡು. ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கர்த்தருக்கு உனக்கு ஐக்கியமாகிறது. ದೇವರು ನಿಮಗೆ ಅನುನ್ನತಿ ಆಗುತ್ತದೆ. எந்த பேராசையோ பணாசையோ பெண்ணாசையோ பாவாசையோ உன்னை தொட முடியாது. ಯಾವ ಹಣದಾಸೆಯೋ ಹೆಣ್ಣಿನಾಸೆಯೋ ಅಸುದಾಸೆಯೋ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஆசீர்வாதம் தேடி வரும். ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. யார் மட்டும் வேலை வருங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು பரிசுத்தமா பயபக்தி செய். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಭಯಭಕ್ತಿ ಮಾಡಿ. மத்தியானம் ஒரு நாள் நான் உட்காந்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ಮೊದಲೇ ನಿಮಗೆ ಅಯ್ಯ ಹೇಳಿದ್ದಾರೆ. 2 பேர் தேடி வந்து ಇಬ್ಬರು ಹುಡುಕಿ என் ಬಂದು ಪ್ಯಾಕೆಟ್ல வச்சுட்டு ಅಯ್ಯಕ್ಕ ಪ್ಯಾಕೆಟ್ ನೀವು ಯಾರು? நாங்கள் ஆசீர்வாதம் ನಾವು ಆಶೀರ್ವಾದ அப்படத்தை மேலே கட்டுது. ಆಗಲೇ ಮೇಲೆ ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿ. இப்போ ஏறத்தாழ உனக்கு கொஞ்சம் கம்மிக்கு தான் 1 கோடிக்கு வந்துடுச்சு. ಇಂದು 1 ಕೋಟಿ ಆಗುತ್ತಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿಗಿದೆ ಅಷ್ಟೇ. அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் பார்க்க நான் மேலே போறேன். ಅಡಿಗಡಿಗೆ ನೋಡುವುದು, ராவும் பகலும் வேலை செய்கிறார். ರಾತ್ರಿ ಹಗಲು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த இடத்த நீங்க பார்த்துட்டீங்களா? இந்த இடம் வேணா அங்கேயே ஆராதனை நடத்தணும். ಆ ಸ್ಥಳ ನೋಡಿದರೆ ಇಲ್ಲಿ ಬೇಡ, ಅಲ್ಲೇ ಆರಾಧನೆ ನಡೆಸಿ ಎಂದು. எல்லாம் விலை அதிகமாக விலை பொருள்களை போட்டிருக்கிறோம். ಅಲ್ಲ, ಬೆಲೆಯುಳ್ಳ ವಸ್ತುಗಳನ್ನು ಮೇಲೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. பாவம் இவங்க மகன் அலெக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டான். ಅಲೆಕ್ಸ್ ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟನು. அவங்க கூட சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு அதை நான் லிஸ்ட்டில் படிக்க போகிறேன். யார் யார் கஷ்டப்பட்டாங்க, யார் யார் பணம் கொடுத்தாங்க, யார் யார் ஒழிச்சாங்கோ, யாரோடைய பேர் இது நிமித்தமாக ஜீவஸ்தில் கூட பேர் எழுதியிருப்பார். ಇದರ ಮುಖಾಂತರ ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರನ್ನು ಬರೆದಿಡುತ್ತಾರೆ. அதிகமாக லாசர் ராவும் பகலும் நல்லா ஒழிச்சிருக்கிறார். ರಾತ್ರಿ ಹಗಲು ಲಾಜರ್ இமானுவேல் இன்னும் சில பேரெல்லாம் இருக்கிறார்கள். அதெல்லாம் பேர் படிக்க போகிறேன். ಇನ್ನು ಕೆಲವರ ಹೆಸರಿದೆ, ಓದಲು ಹೋಗುತ್ತೇವೆ. அப்படி பெற்றவர்கள் ஜீவஸ்தில் கர்த்தர் பேர் எழுதுவார். ಅವರ ಅಂತವರದ ಹೆಸರನ್ನು ದೇವರು. உன் வீடு கட்டவில்லை, தேவனோட ஆலயம் கட்டி இருக்கிறார். ಮನೆ ಕಟ್ಟಲಿಲ್ಲ, ದೇವರ ಆಲಯ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகிய தேவ அதுக்கு மேலே பணம் கொடுத்துக்கிறார்கள். ಅದರ ಮೇಲೆ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்க தம்பி உட்காந்துக்கிறான், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கொடுத்துருக்கிறான். 7 பையன். ಬಡ ಮಗನು 2.5 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மீதி பேர் என்னன்னா தெரிஞ்சுக்குவாங்களோ பேஜர் படம் சொல்லிட்டு ஒரு 10,000 கஷ்டப்பட்டு முக்கி முருடி பக்ஸி அடிச்சு கொடுத்துக்கிட்டது. ಕೆಲವರು 10,000 அதை காணிக்க பார்த்தவனுக்கு தெரியுது, வானம் சொல்லிட்டு இருக்கிற எத்தனை தடவை. ಎಷ್ಟೋ ಸಲ ಅಯ್ಯ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು. ஏன்னா மனசில்லாத காணிக்க, மனசு இருந்து ₹1 கூட வாங்கிக்கிற, ಮನಸ್ಸಿದ್ದು ₹1 ಕೊಡು. மனசில்லாத நீ கொடுத்து எனக்கும் தேவையில்லை, மேல அவருக்கும் தேவையில்லை, உனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, தேவையில்லை, வேஸ்ட் பாடி. ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ ಕೊಟ್ಟರೆ ದೇವರಿಗೂ ನಮಗೂ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. டைம் ஆயிப்போச்சு, ಸಮಯ ಆಗುತ್ತಾ ಇದೆ. ஆகியால சர்ச் டே இல்லை, ಚರ್ಚ್ ಡೇ ಇವತ್ತು ಇಲ್ಲ. பார்க்கலாம், அது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அன்னைக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ಒಂದು ದಿವಸ ಅದನ್ನು ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿಬಿಡುತ್ತಾರೆ. எம்எல்ஏ கூப்பிடலாம் நிற்கிறேன்.
ಅವತ್ತು ಆ MLA அவனை ಕರೆಯಬೇಕು. கூப்பிடுறது பெருசில்ல. ஏன்னா அவர் எல்லாம் பதவி பயங்கரமான பதவியில் இருக்கிறாரு. ಭಯಂಕರವಾದ ಪದವಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அதை ஏற்ற காலத்தில் நீங்களும் வர வேண்டும். ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಬರಬೇಕು. அவர் ஒரு நல்ல மனுஷன் தான். ಅವರು ಒಳ್ಳೆಯ ಮನುಷ್ಯರೇ. அவங்களும் இயேசு சுவாமி வர்றதுக்காக காத்து நிற்கிறாங்க. ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட முஸ்லீம் அவங்கெல்லாம். ಆ ರೀತಿ ಮುಸ್ಲಿಮ್ಸ್ ಅವರೆಲ್ಲ. அவர் கூப்பிடும் போது அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா ಅವರು ಕರೆಯುವಾಗ சில ನೀವಿರುತ್ತಾರೆ. காரியம் நம்ம கேட்க ஆரம்பிக்குவோம். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿಬಿಡೋಣ. என்ன கேட்க தாசி ஒரு பார்க்கிங் பிளேஸை பற்றி ஒரு ஆலோசனை அவருக்கு. ಪಾರ್ಕಿಂಗ್ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಂದು ಆಲೋಚನೆ. ஏன்னா இந்த ஏரியாவுக்கு அவர் ஓனர் மாதிரி. ಈ ವೇರಿಯಾಗಿ ಅವರು ಒಂದು ಯಜಮಾನ ತರ. அவர் உத்தரவு இல்லாத எந்த கவர்மெண்ட்டும் ஒன்றும் செய்ய முடியும். ಅವರ ಉತ್ತರವಿಲ್ಲದೆ ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆகையால ಆದ್ದರಿಂದ அவரு நல்ல மனுஷன் தான். ಒಳ್ಳೆಯ ಮನುಷ್ಯರೇ ಅವರು. ரொம்ப என்னோட விஷயத்துல ரொம்ப பயபக்தி அவருக்கு. ಐಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ಭಯ. சில விஷயத்துல அவருக்காக ஜெபித்த அநேக காரியங்கள் சக்சஸ் ஆகிட்டார். ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆದಿವೆ. அதுக்காக என்னைக்கு என்று நான் சொல்றேன் அதெல்லாம் ரெடி ஆச்சுன்னா அன்னைக்கு நீங்க எல்லாம் ஒட்டு தவறாதபடிக்கு சீக்கிரம் வந்துடுங்க. ಅವರು ಹೇಳಿದ ತಾರೀಕಿನಲ್ಲಿ ತಪ್ಪದಂತೆ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಬಿಡಿ. அன்னைக்கு எல்லாம் ஸ்தோத்திர பலிட்டு அது மேலே இருக்கிறது வந்துட்டு அங்கே மேலே நீங்கள் போயிட்ட பிறகு அங்கே ஆராதனை ஸ்டார்ட் ஆகும். ಮೇಲೆ ಮೇಲೆ ಹೋದ தேவபலியில் அங்கே ஆராதனை ஸ்டார்ட் ஆகும். ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತದೆ. கொஞ்ச நாள் அங்கே நடத்தி இருக்கும்போது கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதாக்குது. ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಿ ನಡೆಸುವಾಗ ಇಲ್ಲಿ ರೆಡಿ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. இது எல்லாம் ரெடியாக தாக்குது. ஆளெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதாக்குது. ಸ್ವಲ್ಪ ಸರಿ அது ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. வரைக்கும் மேலே தான் ஆராதனை நடத்த வேண்டியதாக இருக்குது. அதுவரைக்கும் ಮೇಲೆ ಆರಾಧನೆ ನಡೆಸಬೇಕಾಗಿದೆ. என்ன உங்களுக்கு கஷ்டம்னாக்கா மேலே மடி அந்த படி ஏறி போகணும். கொஞ்சம் கஷ்டமாக ಮೆಟ್ಲತ್ತಿ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ஏறுங்க. அப்போ தான் உடம்பெல்லாம் மெலிசாகும். ಸ್ವಲ್ಪ ಹತ್ತಿರಿ, ಸ್ವಲ್ಪ ಶರೀರ ಕಗ್ಗುತ್ತದೆ. உடம்பு கரியும். அதுக்கு தான் ஒருவேளை ஆண்டவர் மேலே வச்சுக்கிறாங்க. உங்கள் உடம்புங்க மோட்டாக்கிறவங்களெல்லாம் இப்போ பேரிட்டுக்கோ உடம்பெல்லாம் கரியணும். உயிரெல்லாம் உள்ளே போகணும். உயிரை 4 அடி முன்னே வந்துக்கினாக்க என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? எல்லாம் உயிரை என்னடா உயிரெல்லாம் உள்ளே போகணும். உயிரம் உள்ளே போகணும். அப்போ தான் எழுந்திரிக்க உட்கார ஆக முடியும். அடுத்த மாஸ்டர் நம்ம எழுந்து நிற்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಒಂದು ಸಂಗೀತವನ್ನು ಆಡುವಾಗ ದೇವರಿಗೆ தேங்க்யூ லார்ட். எப்பொழுதுமே சந்தோஷமாயிரு. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ. உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விலக மாட்டேன். ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. நான் உன் தேவன். ನಾನೇ ನಿನ್ನ ದೇವರು. என் பிள்ளையே, ನನ್ನ ಮಗುವೆ, பாவ சந்தோஷம் இழுத்து கொண்டு இருக்கிறது. ಪಾಪದ ಸಂತೋಷ ಎಳೆಯುತ್ತಾ ಇದೆ. உன் சரீரம் சின்னபனமாக்குற நாள்களை முன்னா வைத்திருக்கிறார். ನಿನ್ನ ಶರೀರ ಚಿಂದಿ ಚಿಂದಿ ಆಗುವ ದಿವಸಗಳು ಮುಂದೆ ಇದ್ದಾವೆ. சரீர ஆசையை உனக்கு உண்டாக்குறார். ಶರೀರ ಆಸೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. உன் ஆசை இயேசுவா இருக்கட்டும். ನಿನ್ನ ಆಸೆ ಯೇಸುವಾಗಿರಲಿ. உன் ஆசை பரலோகமா இருக்கட்டும். ನಿನ್ನ ಆಸೆ ಪರಲೋಕವಾಗಿರಲಿ. உன் ஆசை முழங்கால் ஜெபமா இருக்கட்டும். ನಿನ್ನ ಆಸೆ ಮೊಣಕಾಲಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿರಲಿ. உன்னை கைவிட மாட்டா. ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உன் சந்ததியை கைவிட மாட்டா. ನಿನ್ನ ಸಂತತಿ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பார். ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನಗಳು ஒரு நாள் உன்னோட மரணம் வரும். ಒಂದು ದಿವಸ ಮರಣ ಬರುತ್ತದೆ. உன்னை எடுத்துக்கொண்டு போவார். ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. Thank you, Lord.